அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை மாவட்டத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை அமைத்து கொடுத்த நம் தமிழ்நாடு அரசுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்நிகழ்ச்சியினை தொடங்குவோம். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து. தற்பொழுது எழுவோம் தொழுவோம் தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்வின் முதலாவதாக நம் தேடல்களின் வழிகாட்டி நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தென் தமிழ்நாட்டின் அறிவின் அடையாளமாக இம்மாபெரும் நூலகத்தை நமக்கு அளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நன்றியுடன் வணங்குகிறேன். நமது நூலகத்தில் பல்வேறு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்களுக்காக பொதுநூல் இயக்குனர் அவர்களது வழிகாட்டுதலின்படி பல வகையான நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வேலை தேடும் இளைஞர்களுக்காக 6 மாத கால 3D அனிமேஷன் அண்ட் VFX பயிற்சி நடைபெற்றது. அதில் 16 பேர் பங்கெடுத்து வெற்றிகரமாக முடித்துள்ளனர். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் 6 மாத கால 3D அனிமேஷன் VFX பயிற்சியினை வெற்றிகரமாக முடித்த இளைஞர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கும் இவ்விழா இந்த நிகழ்ச்சியினை நடத்துவதில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பேருவகையும் பெருமையும் கொள்கிறது. த இன்ஸ்பிரேஷன் டு மெனி இவர் கலந்து கொள்வதால் ஒரு சாதாரண நிகழ்ச்சியான இந்த நிகழ்ச்சி ஒரு மாபெரும் நிகழ்ச்சியானது. நமது மாவட்டத்தின் பெருமை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக நெஞ்சார்ந்த மகிழ்வுடன் மிகுந்த மரியாதையுடனும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாடு தேர்வாணையம் மற்றும் SSC போன்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று எங்களது உந்து சக்தியாக இருக்கும் மாணவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அரசு பணிக்கும் நூலகம் சார்பாக அகமகிழ்வுடன் வரவேற்கிறோம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புள்ள பாடங்களில் பயிற்சி அளிக்க தமிழ்நாடு அரசு மற்றும் பொது நூலக இயக்குனர் அவர்களது வழிகாட்டுதலில் எடுக்கப்பட்ட முதல் முயற்சிக்கு ஆதரவளித்து வெற்றிகரமாக பயிற்சியினை முடித்து வந்திருக்கும் இளைஞர்களை மகிழ்வுடன் வரவேற்கிறோம். மற்றும் இங்கு குழுமி இருக்கும் வாசகர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. தொடர்ந்து மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை சிறப்பு செய்தல். தற்பொழுது நம் அன்பின் வெளிப்பாடாய் மதிப்பிற்குரிய நம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றிங்க. தொடர்ந்து VFX 3D டிசைன் பயிற்றுனருக்கு சிறப்பு செய்தல். தொடர்ந்து நம் அன்பின் வெளிப்பாடாய் VFX அனிமேஷன் பயிற்சியின் பயிற்றுனர் திரு M பாலகங்காதரன் ஐயா அவர்களை சிறப்பு செய்வதற்கு மதிப்பிற்குரிய நமது மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து அறிமுக உரை நிகழ்ச்சி. தற்பொழுது அறிமுக உரை வழங்கிட நாம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி மற்றும் ஆதரவு வழங்கிய எங்கள் மதிப்புக்குரிய பொதுநூல இயக்குனர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்துள்ள எங்கள் மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களையும் நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை உங்கள் மத்தியில் சமர்ப்பிக்கிறேன். போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்கள் பயன்படும் வகையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக வழிகாட்டுதல் நிகழ்வு துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் அந்தந்த தேர்வுகளின் வெற்றி பெற்றவர்களை கொண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பொதுநூல இயக்கத்தின் சீரிய முயற்சியாக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் மூலம் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் ஆங்கில மொழியில் வெளியாகும் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான முக்கியமான நாளிதழ்களில் வெளியாகும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு பயனுள்ள முக்கியமான தலையங்கங்கள் மற்றும் கட்டுரைகளை செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் எளிய தமிழில் மொழிபெயர்த்து தமிழ்நாடு முழுவதும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மின்னஞ்சல் குழு, வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் டெலிகிராம் சேனல் வழியாக நாள்தோறும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இது தவிர வேலை தேடும் இளைஞர்கள் பயன்படும் வகையில் வேலைவாய்ப்பு சார்ந்த தொழிற்பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை பயன்படுத்தி சமீபத்தில் நடைபெற்ற நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியம் நடத்திய உதவி பொறியாளர் தேர்வில் 1 நபரும், டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் 22 நபர்களும், எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வில் 1 நபரும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வில் 1 நபரும் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பொது நூலகங்கள் என்பவை அரசு வேலை தேடுபவர்களுக்கு மட்டுமல்லாமல் தனியார் துறையில் வேலை தேடுவோருக்கும் ஒரு கலைஞரை விளக்கமாக வழிகாட்டி அவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக பொதுநூல இயக்கத்தின் சீரிய வழிகாட்டின்படி கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தினால் 6 மாத கால பிஎஃப்எக்ஸ் 3D டிசைன் தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த தொழிற்பயிற்சிக்கு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்கள் 162 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்களில் 35 மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு 16 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சீரிய முறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்கிரிப்ட், ஸ்டோரி போர்டு அனிமேஷன், பிஎஃப்எக்ஸ் டிசைன், கிராஃபிக்ஸ் டிசைன், சோசியல் மீடியா போஸ்டர் டிசைன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸ், 2D அனிமேஷன், டிவி அட்வர்டைஸ்மெண்ட், 3D மாடலிங் அண்ட் டெக்ஸ்சரிங் மற்றும் மூவி வீடியோஸ் எடிட்டிங் ஆகிய தொழில்நுட்பங்களில் சிறந்த முறையில் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியில் பயன்பெற்று இதுவரையில் 2 நபர்கள் சொந்தமாக பிஎஃப்எக்ஸ் 3D டிசைன் தொழில் தொடங்கியுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 2 நபர்கள் தனியார் நிறுவனங்களில் பணி வாய்ப்பை பெற்றுள்ளார்கள் என்பதையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை பயன்படுத்தி அரசு பணிக்கான பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடத்தப்பட்ட 6 மாத பிஎஃப்எக்ஸ் 3D டிசைன் தொழிற்பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடைந்தவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களை பெரும் மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட ஆட்சியாளர்கள் தனது திருக்கரங்களால் வழங்குவதில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிகவும் பெருமை கொள்கிறது. நன்றி. மிக இனிமையாக அறிமுறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நேரம். தற்பொழுது தேர்வில் வெற்றி பெற்ற தேர்வாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குமாறு மதிப்பிற்குரிய நம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம். ராகவி, இளநிலை உதவியாளர், வழக்கு தொடுப்பு இயக்குநரகம். லெனின், இளநிலை உதவியாளர், காவல்துறை. அனீஸ் பாத்திமா, இளநிலை உதவியாளர், வரி வசூலிப்பவர். கார்த்திகா, ஆய்வக உதவியாளர், தட அறிவியல் துறை. கோகிலா, இந்து சமய அறநிலைத்துறை, தட்டச்சர். விஷ்ணுகுமார், தட்டச்சர், போக்குவரத்து துறை. சீனிவாசக பாண்டியன், இளநிலை உதவியாளர், பொதுநல இயக்கம்.
சரண்யா, இளநிலை உதவியாளர், ஊரக வளர்ச்சித்துறை. பாலமுருகன், தட்டச்சர், இந்து சமய அறநிலைத்துறை. சிந்துமதி, தட்டச்சர், குற்ற வழக்கு தொடர்புத்துறை. திரு ஜி தினேஷ், இளநிலை உதவியாளர், வேளாண்மை துறை. எஸ் பிரவீனா, தட்டச்சர், மருத்துவம் மற்றும் கிராம சுகாதார சேவை. சுதர்ஷன், இளநிலை உதவியாளர், மருத்துவத்துறை. மணிமேகலை, இளநிலை உதவியாளர், லேபர் டிபார்ட்மெண்ட். எம் முத்துக்குமார், இளநிலை உதவியாளர், ஊரக வளர்ச்சித்துறை. கிருபா, தட்டச்சர், இளநிலை உதவியாளர். செல்வேந்திரன், இளநிலை உதவியாளர், கூட்டுறவுத்துறை. நவீனா, இளநிலை உதவியாளர், நீதித்துறை. சுப்பிரமணியன், ஊரக வளர்ச்சித்துறை, தட்டச்சர். சௌமியா, வேலைவாய்ப்புத்துறை, தட்டச்சர். அடுத்ததாக கார்த்திக் பாண்டியன், இளநிலை உதவியாளர். இது விஎஃப்எக்ஸ். கோகிலா, இளநிலை உதவியாளர். அமிர்தா, உதவி பொறியாளர், குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம். தொடர்ந்து விஎஃப்எக்ஸ் 3D கிராஃபிக் டிசைன் பயிற்சியில் பயிற்சி பெற்ற ஆளுக்கு சான்றிதழ் வழங்கும் நேரம். திருமிகு ஏ வந்தனா, திருமிகு டி ஜனவி, திருமிகு ஆர் யாழினி, திருமிகு ஆர் மிதுன், திருமிகு ஹான்சன் ஃபெடரர், திருமிகு எஸ்எம் சார்லஸ் ராஜ்குமார், திருமிகு எஸ்எம் அவினாஷ், திருமிகு எம் விக்னேஸ்வரன், திருமிகு ஏ சஞ்சய், திருமிகு பி உதண்டராஜன், திருமிகு எம் லக்ஷ்மணன், திருமிகு எஸ் ரமேஷ்குமார், திருமிகு ஆர் சண்முகவேல், திருமிகு பிவிஎஸ் அபரஞ்சிதன், திருமிகு எஸ் அசாருதீன், திருமிகு என் அழகு முத்துப்பாண்டி, திருமிகு
டி குணமாலன். தேங்க்யூ. தனது திருக்கரங்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கிய மதிப்பிற்குரிய ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வாழ்த்துரை. பெண்மைக்கு பெருமை சேர்த்து சக்தி மிக்க பெண்ணாக அறம் காக்கும் கரங்களாய் துணிச்சலின் மறு உருவமாய் மக்களுக்கு பணிகள் செய்யும் வாழ்வாய் நேர்மையாய் நம் அனைவருக்கும் தன்னம்பிக்கை என்னும் விதையாய் இச்சமூகத்தில் சாதனை புரிந்து கொண்டிருக்கும் ஒளியாய் காட்சியளிக்கும் மதிப்பிற்குரிய நம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை தற்பொழுது வண்ண மொழிகள் பல கொண்டு வாழ்த்துரை வழங்க அன்புடன் வேண்டுகிறோம். இங்கு கூடியிருக்கும் முதன்மை நூலகர் மற்றும் மாணவர்களே, பெரியோர்களே, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம்ன்றது கண்டிப்பாக ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்ம எல்லாருக்கும். தென் தமிழகத்துக்குன்னே சொல்லலாம். அது மதுரையில் கிடைச்சதால மதுரை மக்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இது எல்லாருக்குமே. ரெண்டாவது இப்போ நம்ம மாணவர்களை பார்க்கும்போது, இப்போ உள்ள இளைஞர்களையும் இளைஞர்களையும் பார்க்கும்போது ரொம்ப கெட்டு போயிட்டாங்க அப்படின்றது பரவலான ஒரு தகவல். ஆனால் இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது. ஒவ்வொரு தடவையும் இந்த நூலகத்துக்குள்ளே வரும்போது அத்தனை மாணவர்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ டெடிக்கேட்டடாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கும் நம்மளுடைய தமிழக இளைஞர்களும் அடுத்த தலைமுறையிலும் ஒரு ப்ராமிசிங்காக நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்த சமூகம் சிறப்பாக இருக்கும், அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இங்கே கிடைக்குது. ஸோ இங்கே உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் வேலை கிடைத்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மாதிரி நீங்கள் பயிற்சி பெற்றவர்களுக்கும் BFF 3D பயிற்சி பெற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதெல்லாம் அடிஷ்னலாக எவ்வளோ ஸ்கில் நம்ம அக்வயர் பண்ணுறோமோ எல்லாமே நமக்கு லாபம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்தது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், உங்களுக்கு வேலை கிடைச்சது பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் வேலை கிடச்சிருக்கலாம். இன்ஜினியருக்கும் நீதித்துறைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியாது. பட் அங்கேயும் நீங்கள் நீங்கள் படித்தது அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும். எல்லா துறையிலையும் இந்த டெசிஷன் மேக்கிங்கிறது தான் ஒரு பெரிய சிக்கலான ஒரு சவாலான ஒரு நிகழ்வு. எல்லா பணியிலையும் அந்த முடிவெடுப்பது, ஒரு பிரச்சனை நம்ம முன்னாடி இருக்கும்போது அதுக்கு என்ன முடிவெடுப்பது அப்படின்றது எல்லாருக்கும், எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, தனியாரில் இருந்தாலும் சரி, அரசு துறையிலையும் சரி, அந்த ஒரு நிலை எல்லா பிரிவினருக்கும் எந்தெந்த போஸ்ட்டில் நம்ம இருந்தாலுமே அந்தந்த நிலையில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்கும். அந்த முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் படித்த அனைத்தும் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் படித்த டிகிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ, எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. ஒரேஷியஸ் ரீடர்ஸாக இருக்கணும். என்ன கிடைச்சாலும் படிங்க. எதுவுமே வேஸ்ட் கிடையாது. நான் இது மட்டும்தான் படிப்பேன், அது மட்டும்தான் படிப்பேன் அப்படின்றதுல ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்க வேண்டாம் அப்படின்றது ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட இது 20வது ஆண்டு என்னுடைய அரசு பணியில் 20th இயர் நான் சர்வீஸில் இருக்கிறேன். ஸோ அதனால் எங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். வேரியஸ் துறைகளில் வேலை செய்திருக்கோம். நிறைய துறையில் சம்மந்தமே இல்லாத மருத்துவத்துறையில் வேலை பார்த்துருக்கேன். நான் பேசிக்கலாக என்னோடய டிகிரி ஐஎம் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அதுக்கப்புறம் MSc இன் சைக்காலஜி. மருத்துவத்துறையில் வேலை பார்த்துருக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையில் வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே எல்லா துறையை பற்றி தெரிஞ்சால் வந்திருக்கிறோம். ஸோ முதல்ல நான் வேலைக்கு சேர்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய 1-2 டிப்ஸ். இது அட்வைஸ் இல்லை, அட்வைஸ் எல்லோரும் அதிகமாக கொடுப்பாங்க. அட்வைஸ் கொடுக்க விரும்பலை. என்னுடைய சஜஷன்ஸ், என்னுடைய அனுபவங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஸோ வேலைக்கு சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய முதல் கோரிக்கை என்னென்னா, அந்த வேலைக்கான சட்டத்திட்டங்கள் என்னன்றதை படிச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சிங்க, ஒரு துறையில் பணிக்கு சேர்ந்த உடனே நம்மளுடைய பணி என்ன, அந்த பணியோட வேலைகள் என்னென்ன, எல்லா ஆஃபீஸ்லையுமே அந்த ஆஃபீஸ் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து படிங்க. நமக்கு என்ன பணி ஒதுக்கப்பட்டிருக்கு, என்னெல்லாம் நம்ம செய்யணும், இந்த பணிக்கு நமக்கு வழங்கக்கூடிய அதிகாரம் என்ன, நம்மளுடைய வரையறை என்ன. ஸோ நம்மளுடைய அத்தாரிட்டி அண்ட் லிமிட்டேஷன்ஸ் நமக்கு தெரியணும். எல்லாம் பவர்ஃபுல் போஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த துறைக்கு போனால் பவர்ஃபுல், எல்லா துறையிலையும் அந்த பவர் இருக்குது, அந்த அத்தாரிட்டி இருக்குது. பட் அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் அதில் இருக்குது. அதனால முதல்ல உங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு தெரியணும். உங்களுடைய எல்லை எது வரைக்கும் நீங்கள் செயல்படலான்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பவரை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த முடியும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறது, உங்கள் ஒர்க் என்ன, அந்த ஒர்க்கோட நேச்சர் என்ன, நீங்கள் என்ன செய்யணும்னு அரசு உங்களை எதிர்பார்க்குது, அந்த பதவியில் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, இது கண்டிப்பாக முதல்ல தெரியணும். இதில் ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. இந்த கிளாரிட்டி இருந்தால் எங்கேயுமே கான்ஃப்ளிக்ட் வராது.
நிறைய ஒர்க் பிளேஸில் வந்து கான்ஃப்ளிக்ஸ் நிறைய வருது. அதுக்கு ஒரு காரணம் நம்மக்கிட்ட டாலரன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வர வர வந்து யாருக்கும் டாலரன்ஸ் இல்லை, யாருக்கும் வந்து பேஷன்ஸ் இல்லை, யாரையும் சகித்து போகவும் நமக்கு முடியல. ஏன்னா அது வந்து காலத்தின் கட்டாயம் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் வீட்டில் சிங்கிள் சைல்டாக வளர்ந்துட்டாங்க. அதனால் நம்மளை எதிர்க்கிறதுக்கே ஆள் இல்லை, நம்ம சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலை வந்தனால அந்த ஒரு இது வந்துருச்சு. பட் இது வந்து அரசு துறையோ இல்லை எந்த துறையில் நீங்கள் வேலைக்கு போனாலும் ஒரு கூட்டு முயற்சி தான். ஒரு தனிப்பட்ட கலெக்டராகவோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராகவும் எதையுமே சாதிக்க முடியாது. எல்லாருமே ஒரு டீம் எஃபர்ட் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும். ஸோ அந்தந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க அந்தந்த வேலையை முறையாக செய்தால் அந்த மாவட்டம் வந்து முன்னேறுவதற்கு இல்லை அந்த துறை வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 4 பேர் நல்லா வேலை செய்கிறாங்க, 10 பேர் நல்லா வேலை செய்யலைன்னா அந்த துறை முன்னேற முடியாது. ஏன்னா அடுத்தவருடைய பணியை இன்னொருத்தர் செய்ய முடியாது. ஸோ இது ஒரு கலெக்டிவ் டீம் எஃபர்ட். ஸோ அந்த டீம் எஃபர்ட் வரும்போது நம்மளுடைய ஈகோ விட்டு கொடுக்கணும், நம்ம சில விஷயங்களை சகித்து போகணும். ஏன்னா நம்ம வீட்டில் குடும்பத்துக்குள்ளே இருந்து பார்த்த நபர்கள் வேறு, இப்போ நம்ம வந்து வெளியே வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் வேறு. ஒவ்வொருத்தரும் வேறு வேறு சூழ்நிலையில் வளர்ந்தவர்களாக இருப்பாங்க, வேறு வேறு பேக்ரவுண்ட் படித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே இருப்பாங்க அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டில் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகக்கூடாது. அந்த ஒரு எதிர்பார்ப்போட பணியில் சேராதீங்க. எல்லாரும் வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, நம்ம அந்த டீமில் போய் ஃபிட்டின் ஆகணும். நம்மளுடைய அந்த பொசிஷனை கரெக்டாக நம்ம தக்க வச்சுக்கணும், அதில் சிறப்பாக நம்ம செயல்படணும். ஸோ எல்லாருக்குமே சிறந்தபடியாக செயல்படணுன்ற நோக்கம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதுக்கு இது எல்லாமே தேவை. கூட்டு முயற்சியால் மட்டும்தான் எந்த துறையுமே, அது அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி வெற்றி பெற முடியும். ஸோ அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பதவிக்காக பதவியில் என்ன எதிர்பார்ப்புகள், அரசு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, அரசு பணியில் சேர்ந்தவங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நீங்கள் என்னென்ன சட்டங்களுக்கு அடிப்படையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அந்த சட்டங்களை தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. போனோடனே எல்லோரும் படித்து அப்படியே கரைச்சி குடிச்சிருங்கன்னு சொல்ல, ஒரு கேஸ் நமக்கு ஒரு புதுசு புதுசாக ஒவ்வொரு தபால் வரும். தபால்னு சொல்லுவோம், நமக்கு மக்கள் கொடுக்குற மனுக்கள்லாம் இருக்கு இல்லையா, இல்லை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு சில கடிதங்கள் வரும், அது எல்லாத்தையும் தபால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அரசு துறையில் வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் என்ட்ரி போடுறதுக்கு ஒரு பிஆர் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு ட்ரைனிங்கில் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பெட்டிஷனும் உங்கள் கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பெட்டிஷனும் நீங்கள் முடிவெடுக்கணும். நீங்கள் அதை என்ன பண்ணணும், அடுத்து இதை யாருக்கு அனுப்பணும், யார் இது மேலே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரி அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒவ்வொரு கடிதமும் நீங்கள் பெறும்போது அதை மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன எடுக்கணுன்றதை அப்போ கற்றுக்கோங்க. அப்படியே யாரோ சொன்னாங்கன்னு பிளைண்டாக எழுதி அனுப்பாதீங்க. ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு கற்பித்தலை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, இந்த சட்டத்தின் கீழே நம்ம செயல்படுறோம், இந்த சட்டத்தின் கீழே இந்த மனுவுக்கு மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அறிஞ்சு செயல்படுங்க. சும்மா மெக்கானிக்கில் நான் ஏதோ இதை மேலதிகாரிக்கு அனுப்பிடுறேன் அப்படின்றது இல்லாமல் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். முதல் 1 வருடம் கொஞ்சம் சவாலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் லேட் ஆகும். நம்மளோட ஆஃபீஸ் மேனுவல்னு ஒன்று இருக்குது, டிஓஎம்னு ஒரு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் ஒன்று உண்டு. அதில் யார் யார் என்ன பணிகளை எப்படி செய்யணும்னு இருக்குது. ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் இல்லை ஒரு அசிஸ்டண்ட்னா ஒரு நாளைக்கு 8 கோப்புகள் அவர் போடணும்னு இருக்குது. 8 புதிய கோப்புகள், ஏற்கனவே பழைய கோப்புகள் இருக்கும். அது வந்து நினைவூட்டல் கடிதம் அனுப்போனா உங்களுக்கு அனுப்பி இவ்வளோ நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, இல்லை 2 மாதங்கள் ஆச்சு, நீங்கள் இன்னும் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எந்த பதிலும் அனுப்பலை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து நம்ம கீழே வந்து வருவாய் வட்டாட்சியருக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கடிதம். அப்போ வட்டாட்சியருக்கு ஏற்கனவே ஒரு மனு, இந்த மாதிரி ஒருத்தர் மனு கொடுத்துருவா, இது மீது உரிய நடவடிக்கை எடுங்கன்னு முதல்ல அனுப்பியிருப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம், 1 மாதம் ஆச்சு, நீ உரிய நடவடிக்கை எடுத்து எனக்கு எதுவுமே சொல்லலையே அப்படின்றது நினைவூட்டல். அது நீங்கள் வந்து எத்தனை அந்த நினைவூட்டல் அனுப்பணும்னு உங்களுக்கு அந்த இது சொல்லுவாங்க, பிஆர் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் புதிதாக மினிமம் 8 தபால் ஒரு நாளைக்கு பார்க்கணுன்றது அந்த டிஓஎம்ஐ யாருமே படிக்கிறதில்ல. ஆனால் எல்லாருக்கும் ட்ரைனிங்கில் சொல்லுவாங்க, பட் யாரும் படிக்கிறதில்ல. அதை தயவு செஞ்சு பாருங்கள், ஒரு நிறைவு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அறிந்து தெரிந்து செஞ்சிங்கன்னா ஒரு மன நிறைவு இருக்கும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் டெய்லி வந்து ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுலையோ, அவன் வேலையை நான் ஏன் செய்யணும், இவன் வேலையை நான் ஏன் செய்யணும், எல்லோரும் என்னையே கேட்குறாங்க அப்படின்றது இருக்காதீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அந்த பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா, அதை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். ஜாபில் எப்போதுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, நைட்டு வீட்டுக்கு வந்தோன்னா நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம 8 பார்க்கணுமா, 8ஐயும் பார்த்துட்டோம் அப்படின்றப்போ ஒரு நிறைவு நமக்குள்ளே கிடைக்கும். அதுதான் ஒரு நிம்மதியை கொடுக்கும் லாங் ரனில். ஸோ இப்போ புதுசாக பணிக்கு சேர்ந்தவங்கள நாலேஜ் தான் எப்போதுமே ஸ்ட்ரென்த்து. ஸோ எந்த பணியாக இருக்கட்டும் அதுக்கு என்ன தேவைன்றதை தயவு செஞ்சு உணர்ந்து உடனே அதை தேடி தேடி அறிஞ்சுக்கோங்க. பழைய ஃபைலை புரட்டி பாருன்னுவாங்க. வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ புதுசாக யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதே இல்லை, இது மாதிரியே இன்னொரு கோப்பு இருக்கும்,
அந்த கோப்பை எடுத்து பிரட்டிப்பார், உனக்கு தெரியும் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கவர்மெண்ட் வந்து நிறைய பயிற்சி இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. 6 மாத பயிற்சி, 1 வருஷ பயிற்சி எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்தந்த எந்தெந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனீங்களோ அந்தந்த துறையில் ஒவ்வொரு மாதிரி பயிற்சி இருக்குது. பயிற்சி கண்டிப்பாக கொடுப்பாங்க. பயிற்சியை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து படிச்சுக்கோங்க. ஜாலியாக இருக்க வேண்டிய நேரம் ஜாலியாக இருக்கலாம். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களோட செயல்பாடு. 2வது, துறை ரீதியாக நிறைய பரீட்சைகள் இருக்கும். அதெல்லாம் எழுதி இன்னும் மேலே மேலே ப்ரொமோஷனில் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது, இப்போ கிடைச்சதில் எப்படி இருக்கணுன்றது. இதோடு நிறுத்திடாதீங்க. உங்கள் ஆஸ்பிரேஷன் இன்னும் ஹையராக போகணும். இப்போ நீங்கள் ஒரு லெவல் யூ ஹவ் ரீச்ட். இதில் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிருக்கும். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது ஐயோ நம்மளால் முடியுமான்ற ஒரு சந்தேகம் உள்ளே எழுந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா உங்கள் நிலையெல்லாம் கடந்து தான் நாங்களும் வந்திருக்கிறோம். நாங்களும் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து தானே உள்ளே ரெக்ரூட் ஆகி வந்திருக்கிறோம். அதனால் முதல்ல வந்து ஐயோ என்னால் முடியுமா, ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே அப்படி மலைப்பாக இருக்கும். ஐயோ நான் இவ்வளோ படித்தேன் ஆனால் ஒன்றுமே இதில் தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் வரும். ஸோ ஒரு நம்பிக்கையின்மை முதல்ல இருந்துகிட்ருக்கும். இப்போ நீங்கள் வெற்றியாளர்களாக வந்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வந்திருக்கு, என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு பிகினிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நீங்கள் எட்ட வேண்டிய எல்லைகள் நிறைய இருக்குது. இன்னும் தேடுங்க, இன்னும் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய வேலை, இப்போ சேர்ந்த வேலையில் என்ன செய்யணுன்ற பணி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அந்த டைமுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம். அதாவது நம்ம தமிழர்கள் வந்து முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக, வளர்ச்சி அடைந்த இல்லை வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மாநிலத்தில் முன்னிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே நம்மளோட நாலேஜ் தான். அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் தமிழர்களுக்கு வந்து அந்த நாலேஜ் நிறையா இருந்திருக்கு. அதுவும் விமன் வந்து எப்போதுமே இங்கே ஆண் பார் தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே அந்த ஈக்குவாலிட்டி இருந்திருக்கு, சமநிலை இருந்திருக்கு. இப்போ எல்லாம் கீழடி எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்கள்லாம் எழுதியிருக்காங்க, தமிழ் எழுத்துக்களால் எழுதியிருக்காங்க. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு இங்கே ஒரு நாகரிகம், வைகை நாகரிகம் இருந்திருக்குன்றது நமக்கு தெரிகிறது. போக பெண்கள் கல்வி கற்றவர்கள், ஏன்னா பாத்திர பண்டங்களை யூஸ் பண்ணது யார், அந்த பாத்திரத்தில் எழுத முடியுது அப்படின்னா அப்போ பெண்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம சமூகம் வந்து எப்போதுமே சமநிலையாகவா இருந்திருக்கு. இடையில கொஞ்சம் காலகட்டத்தில் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டு பெண்கள் வந்து அடிப்படையிலே முடக்கின காலமும் வந்திருக்கு. அது நமக்கு வேரியஸ் இன்வேஷன்ஸ் வந்ததில் ஒவ்வொரு கால சூழலையும் நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. மீண்டும் வந்து பெண்கள் முன்னேற ஒரு இது வந்துருச்சு. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அரசு அலுவலகங்கள் எடுத்திங்கன்னா 65% மேலே பெண் பணியாளர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ ஆண்கள் வந்து இல்லை, இது சந்தோஷமான ஒரு விஷயந்தான். நான் இது வந்து ஆண்களை டிஸ்கரேஜிங்காக சொல்லலை. நீங்கள் இன்னும் நிறைய படிக்கணுன்றோம். ஆண்களுக்கு வந்து பெண்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்றது தான் இதில் காட்டுது. இப்போ நம்ம 10th எக்ஸாமு 12th எக்ஸாம் எவ்ரி இயர் நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது பெண்கள் தான் நிறையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் எக்ஸாம் எழுதுறதுலேயே நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாம் பார்த்தாலே பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இப்போது. அதனால் இதில் வந்து எல்லோரும் ஈக்குவல் தான். அந்த இது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டியில் பிரச்சனை கிடையாது. அதனால நம்ம எல்லாருமே சமம் அப்படின்னு நினச்சிட்டு வேலை செய்யுங்க. பெண்கள் வந்து நம்மளால் முடியாதோன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் முடியும். நம்ம சொல்லக்கூடிய ஹையஸ்ட் பெரிய எக்ஸாமினேஷன் நம்மளுடைய நாட்டில் அப்படின்னு நினைக்கிறது அது யூபிஎஸ்சி தான் எல்லோரும் நினைக்கிறேன். எல்லாரோட அல்டிமேட் எய்ம் அதுதான் இல்லையா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட எய்மு எல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்ற லட்சியங்கள் இது எல்லாருக்குமே அது இருக்குது. அது வந்து கஷ்டமான ஒரு இது இல்லை, சவால் நிறைந்த ஒரு பரீட்சை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கடினமான ஒரு பரீட்சை, அது மாற்றுக்கிறதே கிடையாது. தொடர்ந்து ஃபோக்கஸ்டாக 1 வருடம் முழுவதும் படிக்கணும். 1 வருடம்னா 24 மணி நேரம் படிங்கலாம் சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் யாராலையுமே படிக்க முடியாதுங்க. எல்லாருமே மனுஷன் தானே. நான் வந்து 23 மணி நேரம் படித்தேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பொய். அப்படிலாம் இல்லை. டெடிக்கேட்டடாக ஹாவ் அ டைம் டேபிள். இப்போ நாங்கள் படிக்கிறதா தான், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். அப்போ படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மொபைல் ஃபோன்லாம் இவ்வளோ பாப்புலராக கிடையாது. ஸோ எங்களுக்கு இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் எங்களுக்கு இருந்த சவால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து மெட்டீரியலே கிடைக்கல, புக்ஸு கிடைக்காது. இந்த ஸ்பெக்ட்ரம் சீரியஸ் எல்லாம் வாங்கணுன்னா, இப்போ நான் சென்னையில் இருந்தேன், என்னோடய டிகிரி வந்து சென்னையில் படித்தேன். அதுக்கு முன்னாடி நான் இருந்ததெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருந்தேன். ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜுக்கு தான் நான் முதல்ல சென்னைக்கு போகிறேன். அப்போ சக்தி புக் ஹவுஸ்னு ட்ரிப்ளிகேனில் ஒரு கடை இருக்கும். எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் அந்த கடையில் போய் அட்வான்ஸ் புக்கிங் பணம் கட்டிடுவோம். இந்த புக்கு அடுத்த வாரம் ரிலீஸ்னால் 1 வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக பணம் கட்டணும் அந்த கடையில். அவன் அப்போ தான் அவ்வளோ புக்ஸை ஆர்டர் கொடுத்து நமக்கு வாங்கி தருவாங்க. புக்கு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நூலகங்கள்லாம் எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது.
அதனால் நீங்கள் இதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இல்லை கோர்ஸ் இது நோட்ஸ் அப்படின்றதெல்லாம் நிறைய கிடைக்குது. நாங்களே தான் நோட்ஸ் ரெடி பண்ணோம். இந்த அளவுக்கு இந்த நோட்ஸ் பாப்புலராக இப்போ எல்லோரும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு எல்லாருமே நோட்ஸ் ஈஸியாக படிக்கிறீங்க. ஆனால் நான் ஒரே ஒரு இது ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்ல விரும்புகிறது வந்து நோட்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் யூனிக்காக தெரிய மாட்டீங்க. நோட்ஸை படிச்சுக்கோங்க, டெக்ஸ்ட் புக்கை ரீட் பண்ணுங்கள். ஒரு 5 டெக்ஸ்ட் புக், இப்போ ஹிஸ்ட்ரி என்னோடய ஆப்ஷன் ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும். ஸோ நான் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 4 ஆத்தர், ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஒரு 4 ஆத்தர் புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த 4 ஆத்தர் இதில் உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு இருக்கும் இல்லையா, உங்களோட ஜிஸ்ட் எழுதும் போது அது யூனிக்காக இருக்கும். யாரோ ஒருத்தர் நோட்ஸ் கொடுக்குறதுனா அதே தான் எல்லாருமே காப்பி பண்ணுவீங்க. யூனிக்னஸ் இருக்கும்போது தான் நீங்கள் வின்னராக வர முடியும். எல்லாரும் படிக்கிற அதே நோட்ஸ், அந்த நோட்ஸ் படிக்காதீங்கன்னு சொல்ல, படிங்க. பட் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுடைய தனி இது அதில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும், வெற்றியாளர்களாக வர முடியும். ஸோ டெக்ஸ்ட் புக்கை ரீட் பண்ணுங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு லைப்ரரி அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு புக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அந்த இதில் ஃபீட்பேக் இதில் எழுதுறீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறாங்க, 1 மாதத்தில் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கிடைக்கிறதுல எந்த தட்டுப்பாடும் இல்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய நூலகங்கள்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கை தேடி படிங்க. இந்த சப்ஜெக்ட் தான் படிப்பேன், இந்த சப்ஜெக்ட் நான் படிக்க மாட்டேன்னு நினைக்காது. லெஷர் டைமில் கதை புக்கை வாசிங்க, நல்லா படுத்து தூங்குங்க. தயவு செஞ்சு மொபைலை பார்க்காதீங்க. மொபைல் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அது காலையில் பாருங்கள், சாயங்காலம் பாருங்கள், மத்தியானம் பாருங்கன்னு சொல்ல. ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்க, நாட் மோர் தென் ½ hour. ஏன்னா நம்ம எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணோன்னா அது அடுத்த லிங்க் போகும், அடுத்து நம்மளை வந்து தூண்டிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கிறது தான் பெரிய சவாலாக இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ அவைலபிலிட்டி எல்லாமே இருக்குது, ஆனால் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் மொபைல் யூஸ் பண்ணாமல் யாரும் இருக்க முடியாது. யாரெல்லாம் முடியுமோ ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் பட்டன் ஃபோன் வச்சுக்கோங்க. கனெக்டிவிட்டிக்கு இப்போ கண்டிப்பாக ஃபோன் தேவை, அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைப்ரரியில் உட்காந்து லைப்ரரி இருக்குது, ஏதாவது இதை பற்றி சர்ச் பண்ணி ஏதாவது டாபிக் சர்ச் பண்ணி படிக்கணும்னா லைப்ரரியில் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சக்ஸஸ். கஷ்டமான விஷயம் யாருமே இல்லைன்னு சொல்ல. இப்போ நாங்கள் இப்போது அஃபிஷியலாகவே வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் பார்த்துருந்தா கூட ஒரு இதில் டைவர்ட் ஆகி எங்கேயோ போயிடுது. ஒரு இதுக்குள்ளே உட்காந்திங்கன்னா மினிமம் 1 hour டைம் போனதே தெரியும். 5 நிமிஷத்தில் போன மாதிரி இருக்குது, 1 மணி நேரம். அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய சவால் தான், டைம் மேனேஜ்மெண்ட்டு. அண்ட் இப்போ உங்களை சுற்றி இருக்கிற கேட்ஜெட்ஸை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்றதுல தான். மேக்ஸிமம் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கனெக்டிவிட்டிக்கு கண்டிப்பாக இனிமேல் மொபைல் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. மொபைலே வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்லலை. இந்த 1 வருடம் என்னுடைய வாழ்நாளுக்காக நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு பட்டன் ஃபோன் கிடச்சா வச்சுக்கோங்க. இங்கேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும், இல்லை யார்கிட்டயா காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா அந்த ஃபோன் வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டோ ஐஃபோனோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து என்னோடய சஜஷன். உங்களுக்கு முடிகிறவங்க பண்ணுங்கள். இல்லை நான் அதை வச்சுட்டே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னாலும் இட் இஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட பெரிய பெரிய சவால் நான் நினைக்கிறேன். அடுத்த விஷயம் ஆஸ்பிரன்ஸுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியர் டெடிக்கேட்டட் ஃபோக்கஸ்டு ஸ்டடியை விட்டு வேறு வழியே கிடையாது சக்ஸஸ்க்கு. இது மட்டும்தான் ஒரே வழி, குறுக்கு வழி இதுக்கு கிடையவே கிடையாது. எந்த இதில் வெற்றியாளராக நீங்கள் வரணும், இந்த இப்போ எக்ஸாமினேஷனுக்காக மட்டும் சொல்லலை, எதில் வெற்றியாளராக ஆகணும்னாலும் கடின உழைப்பு, ஃபோக்கஸ்டாக சின்சியரான அட்டெம்ப்ட், அவ்வளோதான், எஃபர்ட்ஸ் தான். வேறு இதுக்கு வந்து வேறு மாற்று வழியே கிடையாது. படித்து தான் ஆகணும். படிக்கிறதுன்றது ஜாலியாக அதை எடுத்துக்கோங்க. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க. படிப்புன்றது வந்து நம்ம அறிவு வளர்க்குறதுக்கு தான். நம்ம வந்து படிக்கிறது அப்படியே போய் வாமிட் பண்ணி எக்ஸாமில் எழுதுறதுக்காக இல்லை. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படி கிடையாது. நீங்கள் படிக்கிற அதே கொஸ்டின்ஸ் அங்கே வரப்போகிறதில்ல. ட்விஸ்டடாக இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் யோசித்து ஒரு பேரா எழுதுகிற மாதிரி வரும். அப்படியே டேரெக்டாக கொஸ்டின்லாம் இருக்காது இல்லையா காம்படிட்டிவ் எக்ஸாமில். அதனால் புரிஞ்சுக்கோங்க. நிறைய நோட்ஸ் நீங்கள் எழுதுங்க. நீங்களாம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே மனசில் வந்து பதியும், ஞாபகம் இருக்கும். ஒரு தடவை எழுதி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களே சின்ன வயசில், அதுதான் நான் என்ன சொல்கிறேன், 4 டெக்ஸ்ட் புக்கை படிங்க. நாங்கள் எப்படி பண்ணோன்னா 4 டெக்ஸ்ட் புக் வச்சு படிச்சுட்டு இதிலேருந்து இந்த பாயிண்ட், இப்போ அசோகாவோட ரெயின் பற்றி எழுதணும் அப்படின்னா இதில் 4 பாயிண்ட் கிடைக்கும், இதில் 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த இதை எழுதும்போது நீங்கள் ஒரு புது ஃபார்மேட் ஆஃப் இதுவே நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க. உங்கள் புக்கு வந்து இந்த 4 புக்கோட சாராம்சம் மாதிரி இருக்கும் நீங்கள் எழுதுகிற நோட்ஸு. ஸோ அப்போ நீங்கள் தினம் 4 புக்கை படிக்க முடியாது. ஒரு நோட்ஸ் மாதிரி அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு லெஷர் டைமில் இருக்கும்போது, அதாவது படிக்க முடியாது என்னால் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா அப்படியே ஒரு ரீடிங், இது ஆல்ரெடி படித்த ஒரு இது, அது அப்படியே ஒரு கிளான்ஸ், அப்படியே அது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரீட் பண்ண வேண்டியதில்லை, ஒரு கிளான்ஸாக பண்ணிங்கன்னா உங்களால் முடியும். ஸோ எழுதுங்க, நீங்கள் நோட்ஸ் எழுதுங்க. சக்ஸஸுக்கு அது வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். நான் நோட்ஸ் எழுதியிருக்கிறேன்.
அது வந்து இன்னும் நமக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் மறக்காமல் அப்படியே நம்ம ஞாபகத்தில் இருக்குதுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ். நாங்கள் 2 ஆப்ஷனோட எழுதணும் நாங்கள் எழுதுகிறப்போ. ஸோ உங்களுக்கு இப்போ ஆப்ஷன் இல்லைன்றது ஒரு அட்வான்டேஜும் அதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டோம், நீங்கள் ஈஸியாக எழுதுறீங்கன்னா இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டம்தான். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆர் டிஃபிகல்ட் எக்ஸாம்ஸ் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ டெடிக்கேட்டடாக படிங்க, ஃபோக்கஸ்டாக படிங்க. இதுதான் ஆஸ்பிரன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறது. ஆனால் 1 இயர் நமக்காக அப்படின்னு வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 இயர் வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட் சினிமாவில் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இன்றைக்கி வர படத்தை 20 வருஷம் கழித்து கூட பார்க்கலாம் தானே, இன்றைக்கே பார்த்தவங்கள. அந்த காலத்துலேயாவது உங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது. நீங்கள் யாராவது ஒரு ஹீரோவோட தீவிர ரசிகராக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். எல்லாமே லைஃபுக்கு வேணுங்க. படிப்பு மட்டுமே லைஃப் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். 24 மணி நேரமும் படிங்க அப்படின்லாம் நான் அட்வைஸ் யாருக்கும் கொடுக்கல. நான் சொல்கிறது பிளான் பண்ணுங்கள், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. அதை எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்து படிக்கணும். ரொம்ப லேட் நைட் உட்காதீங்க, ஏர்லி மார்னிங் எழுது படிங்க. அது இன்னும் உங்களுக்கு பிரிஸ்காக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் லேட் சிட்டிங் உட்காந்து பழகிட்டோம். இந்த மொபைலு டிவி எல்லாம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணி வரைக்கும் இருக்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா இருக்குது. தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. அது வந்து உங்களோட பாடியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் காலையில் 3 மணிக்கு எழுந்து படிங்க. இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். அந்த டைமில் வந்து ஆக்சிஜன்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கணும். மொட்டை மாடியில் உட்காந்து படிங்க. ஜாலியாக வந்து ஒரு ரூமில் தான் படிக்கணும்னு இல்லை, ஃப்ரீயாக ஓப்பன் ஏரில் உட்காந்து படிங்க. அது இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். லேட் நைட் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக டயர்டாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பவும் நைட் உட்காந்திங்கன்னா டயர்ட். ஏர்லி டு பெட் தான் நல்லது. அந்த காலத்துலேருந்து அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க. ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் அப்படி தானே சொல்லியிருக்காங்க நமக்கு. காலையில் சீக்கிரம் எழுந்துக்கோங்க, 3 மணிக்கு எழுந்து படிங்க, நைட்டு 10:30 மணிக்கு படுத்துருங்க. அதுக்கு மேலே இருக்காதீங்க. உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க, உங்கள் பாடியில் டயர்ட்னஸ் வராது. மேக்ஸிமம் 14 hours படிக்கலாம். அதுக்கு மேலெல்லாம் படிக்கணும்லாம் நான் சொல்லலை. பட் நீங்கள் ஒரு ஷெட்யூல் நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது ரொம்ப போரிங்காக இருக்கா, விட்டுட்டு அடுத்த டாபிக் போயிடுங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறது இன்னொரு டைம் படிச்சுக்கலாம். போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரிப்பீட்டடாக பண்ணாதீங்க. அது வந்து பாதி இப்போ பார்த்தோன்னா சரி நாளைக்கு காலையில் 3 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்து இதை பார்க்கலாம், இல்லை ஒரு 5 மணிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். போர்ஷன்ஸை பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கே நீங்களே ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஷெட்யூல் அந்த டேக்குள்ளே முடிக்கணும், நான் 1 ஹவரில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி டைம் நிர்ணயிக்காதீங்க. இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் டைம் மார்னிங் இல்லை ஈவினிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அதை படித்து முடிக்க முடியும். நான் 5 to 6க்குள்ளே இதை படிக்கணும் அப்படி வச்சிங்கன்னா அது சாத்தியமானு எனக்கு தெரியல. நம்ம டைம் டேபிள் போடலாமே தவிர அது சாத்தியம் படுமான்னு தெரியாது. அந்த டைமில் யாராவது வந்திருப்பாங்க, போய் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ நம்ம ஷெட்யூல் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். இந்த நாள் நான் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ படிக்கிறேன், சயின்ஸ் எவ்வளோ படிக்க போகிறேன், டெக்னாலஜி இவ்வளோ பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு பிரித்து ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. அதை அந்த டேயில் கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். கவர் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் டே ஷெட்யூலும் முடித்து இதையும் பண்ணணும். அந்த வந்து லேப்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் பிரித்து உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு அந்த லேப்ஸ் இல்லாமல் அன்னன்னைக்கு அதை பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி சாத்தியம். யூபிஎஸ்சிலாம் கஷ்டமெல்லாம் கிடையாது, டெடிக்கேட்டட் ஸ்டடி மட்டும்தான். நம்ம ஹார்ட் ஒர்க் இருந்தால் எல்லாமே தொட்டுவிடும் எல்லையில் தான் நமக்கு இருக்குது. கஷ்டமான ஒரு பரீட்சைன்னு சொல்லாமல் 3 லெவல் ஒரு வருஷம் ஃபுல்லாக எழுதுனா தான் சக்ஸஸ் ஆக முடியும் இல்லையா? மேல் ஆரம்பிச்சிங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி, அப்புறம் டிசம்பர், முன்னாடி எங்களுக்கு அக்டோபரில் நடந்து இப்போ டிசம்பர் ஜான்வரி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் மெயின்ஸ் வர்றதுக்கு, அப்புறம் இன்டர்வியூ வர்றதுக்கு திரும்ப அடுத்த மே கிட்ட வந்துடுது, அப்படி தானே? ஸோ 1 இயர் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ ஒரு தடவை ஒரு எக்ஸாமில் நம்ம இதாகிட்டோன்னா ஃபெயில் ஆகிட்டோன்னா அடுத்து 1 இயர் காத்திருக்க வேண்டியிருக்கு அதே பரீட்சையை திரும்ப எழுதுறதுக்கு. ஸோ அதனால் இந்த பரீட்சைன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளோ எளிமைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம முயற்சி செய்தால் நமக்கு எளிமை. அது நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். ஒரு ஷெட்யூல் வச்சுட்டு அதில் படிங்க. அதே மாதிரி நிறைய இப்போ உள்ள ஆஸ்பிரன்ஸ் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்க கிட்ட பேசும்போது எது உங்களுக்கு டஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னியாக இருந்துச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே விஷயம், இன்னொரு தடவை நான் ப்ரிலிம்ஸ் எழுதக்கூடாது. அதுதான் என்னோடய எய்ம். ப்ரிலிம்ஸை நான் இன்னொரு தடவை எழுதக்கூடாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் தான் தே ஃபீல் இட் இஸ் டிஃபிகல்ட் டு கிளியர். ஏன்னா அதில் காம்படிஷன் அதிகம். மெயின்ஸுக்கு வரும்போது ஒரு ரிஃபைன்டு குரூப் தான் வராங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒன்னமங்கன்ற மாதிரி இருக்குது. இதில் வரும்போது இவ்வளோ பேருக்கு மத்தியிலையான்றது நமக்கே ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபியர் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எல்லோரும் அதை மாதிரி ஒரு 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 உறுதி வச்சுக்கோங்க. நான் திரும்ப இதை எழுதக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ வில் சக்சீட். எப்போதுமே எல்லா டிஎன்பிசி குரூப் 1லேயுமே ப்ரிலிமினரி இட்ஸ் டஃபஸ்ட் போர்ஷன்.
அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்னாலேயே முடியும், இத்தனை லட்சம் பேர் எழுதுனதில் நான் இதை சக்ஸஸ் பண்ணிட்டேன், அப்புறம் இது இவ்வளோ தானே, ஃபோக்கஸ்டாக தானே படிக்கணும், பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ இதை தவிர நமக்கு வந்து சக்ஸஸ்க்கு வழியே கிடையாது. நம்ம படித்தால் மட்டுமே, அதுவும் கவனமாக கான்சென்ட்ரேட்டடோட இதுதான் என் லட்சியம்னு படித்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ எல்லா துறையும் சிறந்த துறை, இந்த துறை தான் சிறந்தது, அந்த துறை தான் சிறந்ததெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி அதில் செயல்படுறோன்றது தான் முக்கியம். இப்போ சச்சின் டெண்டுல்கர் ஒரு துறையில் பேர் பெறலையா, சும்மா மட்டையை வச்சுட்டு என்னடா அடிச்சிட்டு இருக்கிற, நம்ம ஊரில் வந்து படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் உலக புகழ் பெறலையா இன்றைக்கி? அதனால் விளையாட்டுத்துறை வந்து மோசமான ஒரு துறை கிடையாது. இப்போ செஸ் சாம்பு, கிராண்ட் மாஸ்டர்ஸ் தமிழ்நாடு எத்தனை கிராண்ட் மாஸ்டர் உருவாக்கியிருக்குது. இப்போ வந்து குகேஷ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனை பேரை நம்ம கிராண்ட் மாஸ்டர் உருவாக்கியிருக்கிறோம். ஸோ அதனால் எல்லா துறையுமே சிறந்த துறை தான். இந்த துறை தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலை. எந்த துறையாக இருந்தாலும் அதில் உலகத்தில் நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், அவ்வளோதான் நம்மளுடைய எய்ம். அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் வந்து அறிவில் சிறந்தவர்கள், மற்றவங்களாம் இல்லை, அப்படி கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஸ்கூல் டாப்பர்ஸ் வந்து சக்ஸஸ் ஆவாங்கன்றதுலாம் கேரண்டிலாம் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. நீங்கள் உட்காந்து பாருங்கள். ஸ்கூல் டாப்பராக நான் இல்லையே, அவன் வந்து ஸ்கூல் டாப்பராக இருந்தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஃபஸ்ட் பெஞ்சர்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறது ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அந்த இது வச்சுக்காதீங்க, ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஏதோ கஷ்டப்பட்டு பாஸ் ஆனேன் அப்போல்லாம் நினைக்காதீங்க. இதில் வந்து அறிவு மட்டும்தான். ஸ்கூல் எக்ஸாமினேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் கொடுத்து அந்த சிலபஸ்க்குள்ளே நம்ம படித்து அதை அந்த இவ்வளோ ஒரு 10 மாதத்துக்குள்ளே அதை படித்து உன்னால் எழுத முடியுமான்றது, அந்த டே நம்ம எப்படி எழுதணுன்றது இது கிடையாது. இதுக்கு வந்து ஒரு சிலபஸ் இருந்தால் கூட என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். சங்க காலம் தொடங்கி நேற்று நடந்தது வரைக்கும் உங்களை கேள்வி கேட்கலாம். கரெக்டாக கொஸ்டின் பேப்பர் என்றைக்கு ரெடி பண்ணுறாங்களோ அதுக்கு முந்தின நாள் நடந்த நிகழ்வு வரைக்கும் உங்களை கேட்கலாம். அது உங்கள் சிலபஸில் கவர் ஆகிருக்காது. அப்படி தானே? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, முந்தின நாள் ஒரு நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவர் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒன்று இது பண்ணியிருப்பார், அது வரைக்கும் உங்களை கேள்வி கேட்கலாம்ல. ஸோ அதனால் இது வரையறை இல்லாத ஒரு எக்ஸாம். அதனால தான் இது வந்து டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற மாதிரி ஒரு சிலபஸ் கொடுத்தா யார் வேணாலும் ஈஸியாக பாஸ் ஆயிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் அறிவை வளர்த்துக்கிறீங்க, அதை எப்படி அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரீங்க. புக்கில் ரீட் பண்ணுறது மட்டுமே அறிவு கிடையாது, அதை நடைமுறை வாழ்க்கையில் அது எப்படி பயன்படுது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் அப்படி தான் உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ் பவுடரில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு கேட்பாங்க, டூத் பேஸ்ட் என்ன இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க. படிக்கும்போது நம்ம அப்படி யோசித்து படிச்சிருப்போமா? ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுங்கள். இப்போ உங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த பரீட்சை மூலமாக அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை, உங்கள் நோட்டீஸ்க்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வச்சு அதுலேருந்து நீங்கள் எப்படி அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறீங்கன்றது தான். ஒரு சிச்சுவேஷன், இப்போ ஒரு லாண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வருது அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு எந்த வரைமுறையும் கிடையாது. நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அங்கே மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல். இப்போ மதுரையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரியே திருநெல்வேலியில் ஹேண்டில் பண்ண முடியாது, சென்னையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தூத்துக்குடியில் பண்ண முடியாது. ஒரு பேக்ரவுண்டும், அங்கே உள்ள கல்ச்சர், அங்கே உள்ள ஹெரிட்டேஜெலாம் வித்தியாசமாக இருக்கும், மக்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேறு இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை வச்சு நீங்கள் எப்படி அங்கே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கை பராமரிக்க போகிறீங்கன்றது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அது சவாலான விஷயந்தான். ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டு இப்படி தான் பண்ணணும், போனோமா லத்தி எடுத்தோமா அப்படியெல்லாம் எந்த மாவட்டத்துலையும் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் யூனிக். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத நிறைய சூழல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதை திறம்பட எப்படி செயல்படுறீங்கன்றது தான். அப்போ உங்களுக்கு அறிவு மட்டும்தான் தேவையே தவிர இப்படித்தான் பண்ணணும்னு ஒரு ஃபார்முலாலாம் எதுக்கும் கிடையாது. அந்த ஃபார்முலாலாம் கற்றுக்க முடியாது நடைமுறை வாழ்க்கையில். அதனால் அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, எந்த ஒரு சிச்சுவேஷனில் உங்களை போட்டாலும் எப்படி உங்களால் அந்த சிச்சுவேஷனில் திறம்பட செயல்பட முடியும் அப்படின்றத பார்க்குற பரீட்சைன்றனால தான் இத்தனை லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அறிவை வளர்க்கணும்னு நினச்சிக்கோங்க. சிலபஸ் எவ்வளோ படிக்கிறீங்களோ அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பட்ஜெட்டில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல ஒரு இது. நேற்று பார்த்தீங்கன்னா 40,000 பணியிடங்கள் இந்த வருஷம் நிரப்ப போகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இது. 4 ஆண்டுகளில் 80,000 பணியிடங்கள் தான். ஆனால் இந்த ஒரே ஒரு ஆண்டில் 40,000 பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் 40,000 பேருக்கு வேலை கிடைக்குது. 40,000ல் ஒன்றா நீங்கள் இருக்கணும். உங்கள் எய்ம் அப்படி தானே? ஆனால் நம்ம ஒவ்வொரு பரீட்சையும் லட்சக்கணக்கில் எழுதுகிறோம். 10 லட்சம் அப்படி ப்ரிலிமினரிலாம் போனீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே எழுதுகிறோம். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்திங்கன்னா அது 3 லட்சம் ஆகும், 5 லட்சமோ 3 லட்சமோ அப்படி ஆகும். ஸோ அதனால் காம்படிஷன்ஸ் அவ்வளோ இருக்குது. அதனால் நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்கலைன்னா சக்ஸஸ் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு, உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம்.
ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன், அவ்வளோதான். யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கப்பா. மேம், சொல்லுங்க. இப்போ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம அதில் ஃபெயிலியர் ஆகிட்டோம்னா அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? அதுதான் சொன்னேன்ல, நம்ம ஒரு லட்சியம் வச்சுக்கணும். எல்லாருமே ஃபெயில் ஆகிருப்போம்ப்பா. காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தோடனே சக்ஸஸ் ஆனவங்கன்றது ரொம்ப 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 கம்மியான இதுதான். அதனால் எல்லோரும் அப்படித்தான் முதல்ல நினச்சிக்கோங்க. இஃப் ஐ கான் ஹூ கேன், அடுத்து அதுதான். என்னால் முடியலன்னா உலகத்தில் யாராலையும் முடியாது. அதை திடமாக நம்புங்க. அந்த நம்பிக்கை தான். முதல் பரீட்சையில் பாஸ் ஆகிற வரைக்கும் எல்லாருக்குமே அந்த நம்பிக்கையின்மை இருக்கும்பா. அவன் இன்றைக்கி இந்தியாவிலே டாப்பராக வந்திருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டிலே டாப்பராக வந்திருக்கலாம். எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருக்கும். பரீட்சை ஹால்குள்ளே போனோடனே கொஷின் பேப்பர் பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஐயோ நான் நிறைய படிச்சேனே, இங்கே ஒன்றுமே தெரியல, எழுத வந்துடும். அந்த ஃபியர் வந்து எல்லாருக்குமே இருக்கும். கான்ஃபிடென்ஸ், என்னால் முடியும். ஒரு எக்ஸாம் ஒரு வருஷம், நான் இப்போ அதான் சொன்னேன் உங்ககிட்ட, ஒரு பரீட்சை நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷம் அதுக்கு போராட வேண்டியது இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இறங்கின வேலை வந்து இவ்வளோ கடினமான ஒரு வேலை, இவ்வளோ நாள் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு வேலை. ப்ரிலிமினரி பாஸ் ஆனோன்னே யாரும் நமக்கு எடுத்து கொடுக்க போகிறது இல்லை இல்லையா வேலை. திரும்ப மெயின்ஸுன்ற ஒரு கடலை தாண்டணும். அது முடிஞ்சு அதுலேயும் 1:2 நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும். இன்டர்வியூவில் 2 பேர் உள்ளே போகிறீங்கன்னா ஒருத்தர் வேலை இல்லாமல் வீட்டுக்கு வரணும், அதில் ஒருத்தர் தான் செலக்ட் ஆவார். அது எவ்வளோ கொடுமை பாருங்கள். அவன் ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணி மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போகக்கூடியதில் 50% தான் சக்ஸஸ் ஆக போகிறாங்க. ஸோ இந்த நம்ம எடுத்த இது வந்து பரீட்சை வந்து எவ்வளோ கடினமான விஷயம்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நான் ஜெயிக்கணுன்ற ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளே. ஃபயர்ன்ற சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் சொல்ல இந்த ஒரு வருடம் எனக்காக நான் ஒதுக்குறேன், எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக டிஜெக்ட் ஆகும். ஆனால் நம்மளே டெய்லி உள்ளுக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு படத்தில் நான் அம்பானி ஆவேன் டெய்லி சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது விளையாட்டுக்கில்லை, உண்மையாகவே சொல்ல. நீங்கள் டெய்லி சொல்லி பாருங்கள், அது ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்னால் முடியும் அப்படின்னு நினைங்க. அவன் வந்து ஸ்கூலில் நம்மளோட நல்லா படித்தான், அவன் பண்ணிட்டானா, நான் அதோட கம்மியாக தானே படித்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அறிவு தான் இங்கே. என்ன படித்து என்ன வாமிட் பண்ணுறீங்கன்றது இதில் கேள்வியே கிடையாது. ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தான், அப்படிலாம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 8 வரைக்கும் அப்படி தான், சவால் தான். எந்த பரீட்சைக்கும் வந்து சளைச்சதோ இல்லை இழைச்சதோ கிடையாது. ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய திறனை இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். யூபிஎஸ்சி போகும்போது அப்படி டெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர எல்லா பரீட்சையும் கடினம் தான். அதே 10 லட்சம் பேர் கூட தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் அன்னைக்கு அந்த கேள்விகள், ஏன்னா அதில் ஒரு வரைமுறையான சிலபஸ் இல்லை. நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்றக்கா வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 6வது அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணி என்னோடய பேட்ச்மேட்ஸ் என்னோட இருக்காங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண ஒரு கேர்ளும் இருக்கிறேன். நான் செகண்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணேன். ஸோ அதனால் 6வது அட்டெம்ப்ட் இதோடு என்னோடய லாஸ்ட் அட்டெம்ப்ட் 7வது ஒரு அட்டெம்ப்ட் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி போடு. அப்போ 6 அட்டெம்ப்ட் எழுதியிருக்காங்கன்னா அவங்களோட மன துணிச்சலை யோசிச்சு பாருங்கள். அவங்கள தான் நம்ம இங்கே பாராட்டணும். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறவன்றது அது ஒரு கூடுதலான, அவர் படிக்கலைன்னு நான் சொல்லலை, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கூடுதலான அவங்களுக்கு ஒரு லக்கு, ஒரு ஃபேக்டரும் இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால் வந்து நம்ம ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களோட கீழே நம்மளால் முடியாதுன்றதை மட்டும் யோசிக்கவே என்னால் முடியும், நான் இன்னும் வேகமாக படிக்கிறேன், இன்னும் ஃபோக்கஸ் பண்ணேன், நான் என்ன தவறு பண்ணேன் போன வருஷத்தில், நான் என்ன கொஸ்டின் பேப்பரை வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரில் எனக்கு இதெல்லாம் தெரியல, அப்போ நான் என்ன மாதிரி விஷயங்களை வந்து தவற விட்டுருக்கிறேன், கற்றுக்காமல் என்னெல்லாம் விட்டுருக்கிறேன். அப்போ அந்த ஃபீல்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகும். ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து டஃப்பாக வரும், ஒரு தடவை பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரொம்ப டஃப்பாக வரும், ஒரு தடவை மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் டஃப்பான பேப்பர்லாம் இருக்குது. யூஸ்வலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுவோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ஒரு தடவை ரொம்ப டஃப்பாக வந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்டில் அந்த கொஸ்டின் பேப்பரை திரும்ப அனலைஸ் பண்ணுங்கள், எந்த ஏரியாவில் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்குலாம் கீ 2வது நாளில் வந்துடுதுன்னு நினைக்கிறேன், இல்லை எக்ஸாம் முடிச்சு உடனே கீ வந்தது. எங்களுக்கெலாம் வந்ததே கிடையாது, அப்போல்லாம் கீயெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எது தப்பு பண்ணோன்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா இப்போது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்றனால 4 இதில் 2 கரெக்ட் மாதிரியே தெரியும். இதுவும் கரெக்டாக இருக்கலாம். அதுவே இவ்வளோ கோச்சிங் சென்டர்ஸும் அப்போல்லாம் கிடையாது 20 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு கீ கிடச்சிருது. அப்போ இதுதான் ரைட்டு அப்படின்னு தெரிகிறப்போ
நீங்கள் அப்போ நம்ம என்ன இதில் அசியூம் பண்ணோம்? அப்போ அந்த சென்டென்ஸை இன்னொருத்தர வாசிங்க, அந்த கேள்வியை. நம்ம புரிதலில் ஏதாவது நம்ம தவறு பண்ணிட்டோமா? அந்த கேள்வியை நம்மளோட புரிதல் தப்பாக இருந்திருக்கா? அப்படி தான் அனலைஸ் பண்ணுமே தவிர அதுக்காக நம்ம வந்து ஐயோ நம்மளால் முடியல, அவன்லாம் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு மட்டும் எப்போதுமே தளராதிங்க. திரும்பவும் சொல்கிறேன், பாஸ் ஆகி உள்ளே வந்தவங்க வந்து அறிவாளிகள்னால் வெளில இருக்கிறவங்க அறிவு இல்லாதவங்க கிடையாது. அந்த நாள் அந்த நிமிஷம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அவனுக்கு ஆகலை, அவ்வளோதான். வெளியில் இருக்கிறவங்க வந்து அதாவது ஃபெயில் ஆகிட்டாங்க, அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இதில் வந்து ஃபெயில்னு கிடையாது. கிளியர் பண்ண முடியலன்னா தேவர் நாட் லக்கி எனஃப் ஆன் தட் டே அப்படின்றத நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அதான் நான் உள்ளே வந்துட்டனால நான் அறிவாளி, வெளியில் இருக்கிறவங்களாம் என் கூட எக்ஸாம் மற்றவங்க எழுதினவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது. ஏதோ நமக்கு ஒரு 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 சின்ன லக் ஃபேக்டரும் சேர்ந்துருக்கு. ஏன்னா நம்ம கூடவே உட்காந்து படிச்சிருப்பான், நம்ம அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான். அந்த ப்ரெசன்டேஷனில் அவனுக்கு வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் யாருக்கும் இங்கே யாரும் இளைத்தவர்கள் இல்லை. எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அந்த யூனிக்னஸ் நான் சொல்கிறது அதனால தான். எல்லாரும் படிக்கிற அதே நோட்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஒரு யூனிக்னஸ் உங்ககிட்ட இருக்கணும். இப்போ மெயின்ஸில் வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதுவீங்கள்ல, எல்லாரும் எழுதுகிற அதே பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன இருக்குது அதில் விசேஷம்? நீங்கள் மற்றவங்களும் தனித்துவமாக தெரிஞ்சால் மட்டும்தானே நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்கு தான் டெக்ஸ்ட் புக் படிங்க, நிறைய டெக்ஸ்ட் புக் படித்து நீங்கள் நோட்ஸ் எழுதுங்கன்னு நான் சொல்கிறேன். நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும், உலகம் நம்மளை மோட்டிவேட்டே பண்ணாதுப்பா. அதையும் சொல்லிட்டேன். வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ், இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆதங்கம், ஐயோ நம்ம பிள்ளை வந்துடணுமே, அதுவும் பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை வந்துருச்சுன்னா உடனே என்னடா அது படிச்சது நீ படிக்கல சொல்லுவாங்க. நேச்சுரலி நம்மளை சுற்றி நம்மளை திட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நிறைய பெற்றோர்கள் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அவ்வளோ சாதாரண எக்ஸாம் இல்லை அப்படின்னு இப்போ பெற்றோர்களுக்கும் நிறைய புரிதல் இருக்குது, என்கரேஜ் பண்ணுறாங்க இப்போது. பட் நம்ம மட்டும்தான் உந்து சக்தியாக இருக்க முடியும், வேறு யார் உந்து சக்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் இருந்தாலும் நமக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ஸ் வரலன்னா நம்மளால் பண்ண முடியாதுல்ல. துணிச்சலாக பாருங்கள், நிறைய ஃபெயில் ஆகி 7வது அட்டெம்ப்டில் பாஸ் ஆகி வந்தவங்களாம் இருக்காங்க. அதனால் டோன்ட் வரி, முடியுன்றது மட்டும் முதல்ல ஸ்ட்ராங்காக நம்புங்க. எத்தனாவது அட்டெம்ப்ட் ஆனாலும் இருக்கட்டும், முடியும், அவ்வளோதான். அது இத்தனாவது அட்டெம்ப்டில் நீ வந்திருக்கேன்னு யாராவது கேட்க போகிறாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஐஏஎஸ்னால் ஐஏஎஸ், என்ன ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் ஸ்டாஃப், அவ்வளோதான். கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு அவ்வளோதான் சொல்ல போகிறாங்களே தவிர இவன் எத்தனாவது அட்டெம்ப்டில் தான் வந்தான்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அப்படி சொன்னாலும் நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேறு ஏதாவது யாருக்காவது கேட்கணுமா? மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். இப்போ வந்து மெயின்ஸில் கிளியர் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜ் அது ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் நீங்கள் எப்படி மேம் கொண்டு போவீங்க? தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணணும். அது ஏன்னா டெய்லி வந்துட்டுருக்கிற ஒரு இது. மற்றபடி சேம் ப்ரிப்பரேஷன் தான். மெயின்ஸுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்னோடய ப்ரிப்பரேஷன் ஒன்ஸ் அகெயின் ப்ரிலிம்ஸுக்காக போகாது. ஆல்ரெடி யூ ஹவ் ப்ரிப்பேர்ட், அதை நீங்கள் சைட் பை சைட் படிச்சுட்டே இருக்க போகிறீங்களே தவிர மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கு என்ன பெரிய வித்தியாசம் நம்ம பண்ண போகிறோம்? கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் திரும்ப ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் யாரும் போகாதீங்க. நான் பண்ணதை நான் சொல்கிறது வந்து நான் மெயின்ஸுக்கு தான் பண்ணேன். கரண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். பழைய இது நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருப்போம், அதுக்காக அதை விட போகிறது கிடையாது இல்லையா? அதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பட் ப்ரெசென்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸை மட்டும் அப்டேட் பண்ணிக்கணும். தேங்க்யூ. ஓகே. ஸோ குரூப் 1 அண்ட் யூபிஎஸ்சி பண்ணுறவங்க வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு இது இவர் சக்ஸஸ் ஆன ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தது பார்த்தப்ப நான் அதை பார்த்தேன். உங்கள் எய்ம் எது வந்து உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது அப்படின்னு கேட்டும்போது என்னோடய ஒரே எய்ம் நான் அடுத்த தடவை ப்ரிலிம்ஸ் எழுதக்கூடாதுன்றது மட்டும்தான். தட் வாஸ் மை கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அது அப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஓகே ரைட் இல்லை, அவர் அவ்வளோ நல்லா யோசித்து அவர் சொல்கிறாரு அப்படின்னு ஐ ஃபீல்ட். அடுத்த நான் இன்னொரு வருஷம் போகக்கூடாதுன்றது தான் அவரோட எய்ம். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தாங்க இருப்பாங்க. சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நம்மளை யாரும் பாராட்டிலாம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ இவன் ஸ்கூலில் நல்லா படிப்பா, இவன் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம பெற்றோர்கள் வேணால் சொல்லலாம், நம்ம பிள்ளையை பற்றி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அந்த நம்பிக்கையில் தான் நம்மளை படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இருக்கும், என் பிள்ளை சாதிப்பா, படிப்பா, நல்லா படிக்கிறா. அவங்களே நம்ம படிக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம், இப்படியெல்லாம் நாங்கள் எங்கள் காலத்தில் படிக்கல, எங்கள் பிள்ளைங்க இவ்வளோ நல்லா படிக்கிறாங்கன்னு ஒரு இது இருக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்கான உள்ளுக்குள்ளே ஒரு ஃபியரும் இருக்கும். பாரு இன்றைக்கி விளையாடுற பாரு, நீ படிக்கல பாரு, இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுற பாரு அப்படின்லாம் சொல்ல தான் செய்வாங்க. ஒரு தடவை அதுவும் பக்கத்து வீட்டில் யாராவது பாஸ் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப கொடுமை, அது வேறு வழியே இல்லை. அவங்க கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ பாரு இது இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுற, அந்த பிள்ளை அதனால தான் பாஸ் ஆச்சு, நீ பாஸ் ஆகலை அப்படின்வாங்க. பட் அதெல்லாம் வந்து எல்லா காலகட்டத்திலும் இருந்த விஷயந்தான். அது நம்ம தான் ஓவர் கம் பண்ணிட்டு வரணும். அது பண்ணிடலாம், நம்மளால் முடியும். ஏன்னா நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப அதான் சொல்கிறேன், படித்த எல்லாருமே பாஸ் ஆகாததுக்கு காரணம் அந்த யூனிக்னஸ் மட்டும்தான்.
நீங்கள் என்ன இது பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த தடவை அது மாதிரி கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கும். நம்ம அதை மறந்துடுறோம், அப்படியே அந்த கொஸ்டின் பேப்பரை விட்டுறோம், போ நமக்கு லக்கில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். எது எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சுது, எது எனக்கு தெரியல, அப்போ இந்த சப்ஜெக்ட் நான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும், இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 இயர் படிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் படிச்சிருவீங்க. அப்புறம் ஜஸ்ட் அப்டேஷன் தான். அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸி. பட் அதே சின்சியாரிட்டி இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் லேக்குனா வந்தாலும் போயிடும். ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னா கஷ்டம். யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 இந்த 3 எக்ஸாமுமே ஃபோக்கஸ் வந்து ஒரு வருஷம் லூஸ் பண்ணிட்டீங்க, திரும்ப கெயின் பண்ணுறது கஷ்டமாயிரும். நமக்கே அது ஒரு போரிங் மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கஷ்டம். வெறி, அந்த ஃபயர் கண்டிப்பாக வேணும். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், யார் ஆளாக வேணாலும் சாதிக்க முடியும். கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. ரிக்ஷா ஓட்டுபவர் வீட்டில் வந்திருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக எங்கள் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரோட 2 டாட்டர்ஸும் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. இப்போ பையன் அடுத்த ஆஸ்பிரண்ட்டு. ஒரு ஃபேமிலியில் 3 பேரும் தே ஆர் ட்ரைங் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ அந்த ஃபோக்கஸ் ஸ்டடி தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை தவிர சக்ஸஸ்க்கு வேறு வழியே கிடையாதுங்க. வேறு குறுக்கோளி யாருக்குமே இல்லை, அது மட்டும் பார்த்துக்கோங்க. பட் இப்போ உங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்குது, மெட்டீரியல்ஸ் நிறையா கிடைக்கிது. ஸோ உங்களால் முடியும். இங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் சாதிக்க முடியும். இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கீங்கனாலே, இந்த லைப்ரரிக்கு வந்தால் கூட எங்ககிட்ட கேட்குது, அதான் மேடம் உட்காந்து படிக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சில்ட்ரன் வந்து இந்த அளவுக்கு கேட்பாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல. ஸோ இவ்வளோ ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிறைவான விஷயம் எங்களுக்கெல்லாம். உண்மையாகவே வந்து அடுத்த தலைமுறை இன்னும் வேகமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எங்களை விட நீங்களும் அறிவாளி தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் 5 வயசை நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை விட நீங்கள் இப்போ நிறையா தெரிஞ்சுருக்கிறீங்க. உங்களுக்கு அவைலபிலிட்டி நிறையா இருக்குது, உங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ உள்ள 5 வயசு குழந்தை பார்த்திங்கன்னா நீங்கள் 5 வயசு இருந்ததோட அவங்க அதோட அட்வான்ஸாக இருப்பாங்க. ஸோ காலம் மாற மாற வந்து இன்ஃபர்மேஷன் நிறையா ஃப்ளோ ஆகிறனால மக்களோட அந்த ஷார்ப்னஸ், இன்டெலிஜென்ஸ் வந்து நிறையா கூடுது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறது, ஒரு வருஷம் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு செட் ஆஃப் பர்சனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. உங்கள் பேட்சில் உள்ள ஆளுங்களும் ட்ராப் அவுட்ஸ், அதாவது கிடைக்காதவங்க, சக்ஸஸ் ஆகாதவங்க ஒரு பேட்ச் இருப்பாங்க. அடுத்த ஒரு பேட்ச் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இன்னும் உங்களோட காம்படிஷன் வந்து கூடுது. இன்னும் உங்களோட அந்த அடுத்த பேட்ச் வரவன் நம்மளோட இன்டெலிஜென்ட் பர்சனாக இருப்பான் அப்படின்றது நமக்கு மனசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதனால் நான் இன்னும் படிக்கணும். அவன் ஒரு அட்வான்டேஜ் உங்களாம், நீங்கள் ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அவனுக்கு முன்னாடி அவன் ஒரு வருஷம் பின்னாடி ப்ரிப்பேர் பண்ண, அந்த அட்வான்டேஜை யூ ஹேவ் டு கெயின். ஸோ நீங்கள் வந்து எந்த வகையிலையும் பின்னாடி போயிடல அப்படின்றத முதல்ல இது பண்ணிக்கோங்க. நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுல என் கூட ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணதில் பாதி பேர் கூட தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னா பாதி பேர் கிடச்சி போயிட்டான். ஸோ அதில் பாதி பேர் புதுசாக வந்திருக்கான், ஆனால் அவனோட நான் ஒரு வருஷம் அதிகமாக படிச்சிருக்கிறேன். ஸோ யூ ஆர் அன் அட்வான்டேஜ் தான். அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா சக்ஸஸ் வந்துடும். பேரண்ட்ஸ் எல்லாமே இப்போ என்கரேஜ் பண்ணுறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 2வது, இப்போ எல்லாருக்குமே வந்து ப்ரைவேட்டில் போனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசு துறையும் ரொம்ப கஷ்டம்தான். நிறைய பேருக்கு அது தெரியல. அரசு துறை என்னவோ ஜாலியாக உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை, அரசு துறையும் கடினமான வேலை பணிகள் இருக்குது. லைப்ரரியில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒவ்வொரு துறையிலையும் அந்தந்த துறைக்கேற்ற வேலைப்பளு வந்து கண்டிப்பாக இருக்குது. 10 to 5:45 தான் ஆஃபீஸ் ஹவர்ஸ். 5:45 யாரும் வீட்டுக்கு போகிறதில்ல. கேளுங்க, 5:45 தான் ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க ஹெட் ஆஃபீஸ் இருந்து. அதனால் அதுவும் இருக்குது. அதாக பயம்புத்துறைக்காக சொல்லலை, எல்லாமே வந்து கஷ்டமான பணிகளாக தான் இப்போ இருக்குது. பட் அதை நம்ம எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜாலியாக வேலை பார்க்கலாம். ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. நம்ம இன்னும் வந்து நமக்கு அதுக்கான பொறுப்பு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். இது நம்ம தான் இதை டிசைட் பண்ணுவோம். நான் இப்போ இந்த எலெக்ஷன் மீட்டிங்கில் பேசும்போது அதான் சொல்லுவேன். ஒரு எலெக்ஷனை நடத்துகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெருமையான விஷயம். ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் உள்ளே போக முடியும். இப்போ எலெக்ஷனை நீங்கள் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நான் வரல மேடம், நீ வரல மேடம்னு வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. என்னை விட்டுருங்க, என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்வாங்க. கண்டிப்பாக அது பெருமையான ஒரு பணி. ஒரு நாட்டில் வந்து ஒரு பிரதமரை வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்க போகிறோம். ஒரு எம்பி தானே பிரதமராக போகிறார். எம்பியை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் தான் அந்த எலெக்ஷன் நடத்துகிறீங்கன்றனா எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம் அது. ஒரு 3 மாதம் அதுக்காக எல்லாருமே நைட்டு 10 மணி வரைக்கும் இருப்போம் ஆஃபீஸில். ஒரு 3 மாதம் அது ஜாலியாக இருக்கும். அந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த பணியோட பொறுப்பு, அதோட நேச்சரை உணர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்களாம் ஜாலியாக உட்காந்து எல்லோரும் பாட்டு கேட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு டீமாக உட்காந்து வேலை செய்வோம்.
அப்படி உட்காந்திங்கன்னா ஜாலியாக இருக்குது. யாருக்குமே அந்த அலுப்பு தெரியாது, கஷ்டம் தெரியாது. எல்லாருக்குமே ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குங்க. யாருக்குமே இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? அது இப்போ பெண்கள் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள விட்டுட்டு தான் வரோம். எல்லா வீட்லேயும் அந்த சிரமம் இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நம்ம பணிக்கு வர்றது பெரிய சவாலான விஷயந்தான். இப்போ ஆண்களும் அதில் நிறையா மாறிட்டாங்க. ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை. வேலை அவங்களும் செய்கிறாங்க. அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா நைட்டு தோசை சுட்டு வைக்கிறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் இப்போ உள்ள இது நல்லா மாறிடுச்சு கல்ச்சர். நீங்கள் ப்ரைவேட் போனாலும் நைட்டு 8 மணி வரைக்கும் உங்களை யாரும் சாஃப்ட்வேர் எல்லாம் விடுறது இல்லையே. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் போட்டு அடிக்கிறாங்களே இப்போது. அதுவும் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் மீட்டிங் வைப்பேன். ஏன்னா யூஎஸும் யூகே கிளைண்ட்டு தான் இருப்பான். அவன் எப்போ டேவா அப்போ தான் உங்ககிட்ட மீட்டிங் நடத்துவான். நீங்கள் நைட்டெல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணும். ஸோ அதனால் இப்போ பணி செய்கிறதுன்றது எல்லாருக்குமே ஒரு அவ்வளோ ஈஸியான பணிகள்லாம் இல்லை. எல்லாருக்குமே அந்தந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அது 2 துறையில். இதில் ஒரே ஒரு இது என்னென்னா ஜாப் செக்யூரிட்டி இருக்குன்றதா இப்போது நிறைய இளைஞர்கள் கவர்மெண்ட் ஜாப் நோக்கி வர்றதுக்கு காரணம் ஒரு நிரந்தர பணியாக இருக்கும். இது வேறு ப்ரைவேட் தனியார்னால் நம்மளை எப்போ வேணாலும் வீட்டுக்கு போகணுன்னு சொல்ல முடியும். இதில் அப்படி இல்லை. அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் எல்லாருமே இப்போ அரசு பணிக்கு வரணும்னு நினைக்கிறோம். பட் அது மட்டுமே எய்மாக வச்சுக்காதீங்க. அரசு பணின்னா ஒரு அரசை நடத்துறதுல என்னுடைய பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸை வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாவட்ட நிர்வாகத்தில் உங்களோட பங்கு இருக்குது இல்லையா? அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் உங்களோட ரோல் ஒன்று இருக்குது. இந்த மாவட்டத்தில் இந்த துறையில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுல நீங்களும் பங்கு எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். என்னுடைய சமூகத்துக்கு, என்னுடைய மாவட்டத்துக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு கௌரவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கல. நம்மளோட அறிவாளியாக நிறைய பேர் வெளியில் இருக்கிறான். அந்த வாய்ப்பு கிடைக்காம உட்காந்துருக்கிறான். நமக்கு அது கிடச்சிருக்கு. அப்போ நம்ம அதை எவ்வளோ ஒரு புனிதமாக பார்த்து அதில் வேலை செய்யணும். ஸோ அது உள்ளே இப்போ ஜாப் கிடைச்சவங்களுக்கு அதுவும் ஒன்று. ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு இப்போ பென்ஷன் கிடையாது, நாங்கள் எப்படி வாழ்கிறது, இப்போயே சேர்த்தா தானே முடியும். இல்லை தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க. இவ்வளோ பரீட்சை எழுதி நீங்கள் வர்றீங்க அப்படின்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ண நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வெளியில் இருக்கிறான் இல்லையா? ஸோ வி ஆர் கிஃப்டட் இன் அ வே, வி ஆர் பிளெஸ்ட் இல்லையா? கடவுள் ஏதோ நமக்கு ஒரு வாய்ப்பு, வேறு கடவுள் எல்லாருக்கும் முடியுங்க, இல்லை இயற்கைன்னு நினச்சிங்கன்னா இயற்கை நமக்கு ஒரு வழங்கப்பட்ட வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி சிறப்பாக பயன்படுத்திக்கிறோம். அந்த ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி இருந்தால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது நல்லா உணர முடியும். நீங்கள் ஹானஸ்ட்டாக இல்லை அப்படின்னா ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. அது இப்போ கண்டிப்பாக டெஃபினட்டாக ஐ கேன் சே தட். ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்கள் ஹானஸ்ட்டாகவும் இன்டெகிரிட்டியோடவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வானம் தான் இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வேலை செய்யலாம், பெருமையாக வேலை செய்யலாம். கேன் பி ப்ரவுட் ஆஃப். ஒரு கவர்மெண்ட் சர்வன்றது டெஃபினட்டாக இட் இஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் தான் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். அது எந்த கேடராக வேணாலும் இருந்துட்டு போகுது. இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். யூ ஆர் டேக்கிங் பார்ட் இன் த டெசிஷன் மேக்கிங். உங்கள் சொசைட்டிக்கு என்ன கொடுக்க போகிறோம், அந்த துறை ரீதியாக என்ன பண்ண போகிறாங்கன்றதில் முடிவெடுக்கிறதுல நீங்களும் ஒரு அங்கம் வகிக்கிறீங்க. ஸோ அது எவ்வளோ பெருமையான விஷயம். அது எல்லாருக்கும் கிடைக்குமா? ரூலர் மாதிரி யுவர் அ கிங் இல்லையா? ஒரு மந்திரி சபையில் நீங்களும் ஒரு ஆள் மாதிரி தானே. நீங்களும் அதில் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வர்றீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறது, மக்களுக்கு இதை செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறதுல உங்களோட பங்கும் இருக்குது. ஸோ அதை பெருமையாக நினைங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாபும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சமூகம் எப்படி இருக்க போகுது, அந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்றதை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு. தனியாரில் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இந்த பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு. இந்த பெருமை கிடைக்குமா? ஸோ பி ப்ரவுட் ஆஃப் இட். நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்படுறீங்கன்னா இதுக்காக தான் இல்லையா? தனியாரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன, அவங்களுக்கு நிறைய சேலரி இருக்கலாம். இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் சேலரிலாம் கம்மி கிடையாதுங்க. அதையும் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு அந்த ஒரு நினைப்பு இருக்குது, கவர்மெண்ட்டில் சம்பளம் கம்மி, அவங்களுக்குலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் இல்லை. எல்லாருக்குமே நல்ல சம்பளம் தான் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் வச்சுக்கிறாங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நல்லாவே இருக்கிறோம். நமக்கெல்லாம் ப்ரைவேட்டில் போனீங்கன்னா 1 வருஷம் மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்குமா? இங்கே 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் வித் ஃபுல் சேலரி லேடிஸ்க்கு உண்டா? எங்கேயாவது தனியாரில் 3 மாதம் மேக்ஸிமம் கொடுப்பான். 4வது மாதம் வேலையை வேணால் ரிசைன்மெண்ட்டு போன்னு சொல்லிடுவான். அப்படி தானே? 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் 3 மாதமாக இருந்தது நான் சர்வீஸ் ஜாயின் பண்ணுறப்போ. அப்புறம் அது 6 மாதம் ஆக்குனாங்க, அப்புறம் 9 மாதம் ஆக்குனாங்க. இப்போ 1 வருஷம் வித் சேலரி மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் எந்த ப்ரைவேட்லேயும் உங்களுக்கு கிடைக்காது.
அக்கா ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களாம் மோசமாக சொல்லலைங்க, அப்படி எடுத்துக்காதீங்க. எந்த வேலையுமே நல்ல வேலை தான். பட் இது ஏன் இவ்வளோ லுக்ரேட்டிவாக இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அரசு பணி அப்படின்றதுக்கான இதை சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்றது, அதுக்காக நான் உழைக்கணும். எதுக்காக உழைக்கிறோன்ற ஒரு இது இருக்குல்ல, நான் இந்த ஒரு நிலையை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்காக ஒரு வருஷம் பாடுபட்டேன்றது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையா? ஒரு வருஷம் அதுக்காக கொடுக்கலாம்ல. நான் அடுத்த 40 வருஷம் ஒரு ஸ்டேட்டஸோட ஒரு அரசு பதவியில் இருக்க போகிறேன் அப்படின்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்காக ஒரு வருஷம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டோமா? நமக்காக தானே கஷ்டப்படுறோம், வேறு யாருக்காகவும் கஷ்டப்படல. அந்த அந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொறுப்புணர்வு வேணும், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வேணும். அதுதான் எவ்ரி சிட்டிசன் ஷுட் ஹேவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் ஆஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட் இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு 8 மணி நேரம் வேலைன்னா கூட 24 மணி நேரம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். நீங்கள் வேறு தொழில் செய்யக்கூடாது, அதெல்லாம் இருக்குது நம்ம கான்ட்ராக்ட் ரூல்ஸில். வேறு எங்கேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் இன்டெகிரிட்டியோடு இருக்க முடியும். யாரோ ஒரு தனியார்கிட்ட போய் நீங்கள் வேலை செய்கிறீங்க ஆஃப்டர் டியூட்டி ஹவர்ஸ் அப்படின்னா நீங்கள் அவனுக்கு ஃபேவராக செய்வீங்களா, அரசுக்கு ஃபேவராக செய்வீங்களா? அதனால தான் வேறு வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 24 மணி நேரம் நீங்கள் அரசு பணியாளர், அரசு பணிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா. ஸோ அதனால் நல்லா பண்ணுங்கள். வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க, இல்லைனா வில் வைண்ட் அப். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஆல் த பெஸ்ட்டுங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெற்றோர்கள் எல்லாம் உங்கள் குழந்தைங்கள நிறையா மோட்டிவேட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற பெரியோர்கள், அது மாதிரி நம்ம லைப்ரரியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அதே மாதிரி மோட்டிவேஷன் கொடுங்க. ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா டிஜெக்ட் ஆகிடாதீங்க. இன்னும் நான் இப்போ தான் நம்ம சீஃப் லைப்ரரியன் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் யார் யார் படிக்கிறீங்களோ ஒரு ரெஜிஸ்ட்ரி மாதிரி வச்சுக்கலாம். எல்லாருமே ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு இது தேவையோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 30 days ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது ஒரு பரீட்சை வச்சு தான் செலக்ட் பண்ணாங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் அதில் மெரிட்டோரியஸாக ஒரு எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை நம்ம இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ அந்த ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி அதையும் கற்றுக்கலாம். ஸோ அதனால் கவர்மெண்ட் சார்பாக என்னென்ன வருதோ, இப்போ லாஸ்ட் டைமே மார்க் டெஸ்ட்லாம் பண்ணதாக சொன்னாங்க, அந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் இங்கே கொடுக்குறோம். ஸோ எல்லாருமே லைப்ரரிக்கு வாங்க. தொடர்ந்து வேலை கிடைத்தவர்கள் இன்னும் பெரிய பெரிய பதவிகளுக்கு போகிறதுக்கு இன்னும் உங்களோட முயற்சியை விடாமல் பண்ணுங்கள். எவ்வளவோ சோதனைகள் இருக்கலாம், அதான் எஸ்பெஷலி விமென், நிறைய பேர் கல்யாணம் ஆகி கூட இருக்கலாம், பரவாயில்ல, யூ கேன் டூ இட், முடியும். பெண்களோட மன உறுதிக்கு முன்னாடி எதுவுமே பெருசு கிடையவே கிடையாது. ஆண்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோ பெரிய மன உறுதி கிடையாது. அவங்களுக்கு உடல் வலிமை இருக்கலாம், ஆனால் நம்ம அளவுக்கு மன வலிமை அவங்களுக்கு கிடையாது. ஸோ பெண்கள் விடாமல் பண்ணுங்கள். அதான் நான் ஆல்ரெடி மேரீடு உங்களுக்காக சொல்கிறேன். நம்மளுக்கு குழந்தையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்து நம்மளால் முடியாதோ அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களால் முடியும். நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் சாதிச்சவங்க இருக்காங்க. 12th முடித்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, வீட்டில் உள்ள பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும், பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டிகிரி படித்து அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வின் பண்ணி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த நிலையிலும் நம்ம யாருக்கும் டிஸ்அட்வான்டேஜ்டு பொசிஷனில் இருக்கிறோன்னு நினைக்காதீங்க. ஐயோ அவன்லாம் நான் அப்படி படித்தவன், அவன்லாம் இங்கே படித்தவன், நான் இங்கே தான் படித்தேன், அப்படிலாம் நினைக்காதீங்க. வாய்ப்புகள் இப்போ எல்லாருக்கும் சமமாக கிடச்சிருக்கு. நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது தான். ஸோ அனைவருக்கும் நன்றிங்க. தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் ஊக்கமளித்து மிக அழகாய் வாழ்த்துரை வழங்கிய மதிப்பிற்குரிய நம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. தொடர்ந்து தேர்வாளர்களின் அனுபவ பகிர்வு. கனவுகளின் பாதையில் நடந்து கடின உழைப்பை சுமந்து தேர்வு என்னும் சவாலில் வெற்றி பெற்று வெற்றியின் வாசலை அடைந்து மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் இருக்கும் வெற்றியாளர்களே, இதோ உங்களுக்கான நேரம். தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முதலாவதாக டிஎன்பிசி போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற தேர்வாளர் பிரவீனா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஈன்ற பொழுதினும் தன் சான்றோன் என பெற்ற தாய், ஈன்ற பொழுதினும் சான்றோன் என பெற்ற தாய். இந்த திருக்குறள் எங்கள் அம்மாக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். என்னோடய பேர் பிரவீனா. மெடிக்கல் அண்ட் ரூரல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர் இருக்கிறோம். 5 பேரில் 3 பேருமே இங்கே தான் நாங்கள் படிக்கிறோம். அதில் நானும் எங்கள் அக்காவும் செலக்ட் ஆகிருக்கோம். குரூப் 4 செலக்ட் ஆகிருக்கோம். அவங்க சிவகங்கை கோட்டை எடுத்திருக்காங்க.
நான் வந்து மெடிக்கல் அண்டு ரூரல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என் தங்கச்சி இங்கே தான் படிக்கிறாங்க. 3 பேருமே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கோம். அது எல்லாருமே நாங்கள் லைப்ரரியில் தான் படித்தோம். இது தாண்டி எங்கேயும் போகல. இங்கே தான் ஃபுல்லாகவே 4th ஃப்ளோரில் தான் இருப்போம் எல்லாருமே. அங்கே உட்காந்து தான் ஃபுல்லாகவே உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அதுக்கு வந்து இந்த லைப்ரரி வந்து நிறையா வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த லைப்ரரி வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. எங்கள் அம்மா நாங்கள் 5 பேர், அம்மா ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சிங்கிள் பேரண்ட் தான், டேடி கிடையாது. அம்மா எல்லாருமே சொன்னாங்க, 3 பொம்பளை பிள்ளைங்கள ஏன் படிக்க வைக்கிறீங்க, வேலைக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக நான் அவங்க பெருமைப்படுற அளவுக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கடுத்து வந்து எங்கள் சார் மாதா பிதா குரு. எங்கள் சார் வந்து இந்த வழியில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்கள் சார் தான். அவருக்கும் இந்த இடத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமையாக இருக்குது, அவரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதுக்கடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நான் வந்து எப்போல்லாம் டவுனாக இருக்கிறேனோ அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப துணையாக இருந்து பல இடத்துல வந்து நான் அப்படியே படிக்காமல் அப்படியே உட்காந்துருவேன் எதுவுமே செய்யாமல். அந்த நேரத்துலலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க, பல தடைகளை தாண்டி போகிறது தான் பிரவீனா வாழ்க்கை அப்படின்னு சொல்லியே என்னை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்காக நான் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா இல்லை அப்படின்னா இந்த இடம் வந்து எங்களுக்கு கிடையாது. 3 பேருமே இந்த இடத்துல உட்காந்து தான் நாங்கள் படித்தோம். எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க, பொம்பளை பிள்ளை நீ படிப்பா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிங்க, அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக நிற்பேன், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது படிங்க, அதுக்கு தான் அம்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியே எங்கள் அம்மா எங்களை வளர்த்துருக்காங்க. அதுக்காக எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துகிற விதமாக நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இடத்த உருவாக்கி கொடுத்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொண்டு என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி பிரவீனா. தொடர்ந்து பாலமுருகன் அவர்களை அன்போடு வேண்டிக்கிறேன். மதிப்பிற்குரிய சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும், சீஃப் லைப்ரரியன் சார் அவர்களுக்கும், எனது பேரண்ட்ஸ் அவர்களுக்கும், நண்பர்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லைப்ரரியில் நான் 1.5 இயராக படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லைப்ரரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்கு. எஸ்பெஷலி நியூஸ் பேப்பர் செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. மேம் சொன்ன மாதிரி வேரியஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸை படிக்கிறதுக்கு இங்கே எல்லா செக்ஷன் பேப்பர்ஸும் இங்கே இருக்குது. அதுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் மாவட்டங்களில் இருக்க மாணவர்களுக்கு உதவும் வகையில் இந்த லைப்ரரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வெளி மாவட்டத்துலேருந்து படிக்கிறாங்க. நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து படிக்கிறோம், ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தான் படிக்கிறோம். அதுக்காகவே இந்த லைப்ரரிக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ சார். இந்த லைப்ரரி இப்போ எப்படி இருக்கோ அதேமாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். அண்டு என் நண்பர் தான் அந்த ஃபெயிலியர் பற்றி கேள்வி கேட்டார். எனக்கு தெரியும் அவர் யாருன்னு. நாங்கள்லாம் ஒன்றா தான் படிக்கிறோம். அவருக்கு மட்டும் சந்தேகம் இல்லை, சந்தேகம் எங்களுக்கும் இருக்குது. இப்போ வர ஃப்ரெஷர்ஸுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நானும் ஃபெயிலியர் தாண்டி தான் வந்திருக்கேன். முதல் முயற்சியிலே நமக்கு வெற்றி கிடச்சுன்னா நம்ம ஆட்டிடியூடை தான் இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம திரும்ப அடைகிற தோல்வி தான் நம்ம கேரக்டரை பில்ட் பண்ணும். நான் எப்போயுமே என் தோல்வியிலேருந்து தான் கற்றுட்டு வந்திருக்கேன். நானும் அந்த சந்தேகம் இருந்துச்சு, எப்படி தாண்டி வருவோமா, நமக்கும் அது கிடைக்குமா, லக்கு இருந்தால் தான் கிடைக்குமான்ற டவுட்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. என்னோடய முயற்சி தான் என்னை எவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கு. ஃபெயிலியர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ வி கேன் லேர்ன் a lot of experience from the failure. Don't be afraid. தேங்க்யூ. நன்றி பாலமுருகன். தொடர்ந்து அமிர்தா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். குட் மார்னிங் டு ஹானரபிள் சீஃப் கெஸ்ட். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வணக்கம். என் பேர் அம்ருதா. நான் வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியராக ட்வாட் போர்டில் எடுத்திருக்கேன் போஸ்டிங். ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட்னு சொல்லுவாங்க. நம்ம என்னவா ஆக நினைக்கிறோமோ அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரியே நம்ம நடந்துக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் ரெடியாகி நம்ம இப்போ வேலைக்கு போனால் காலைல 9 மணிக்கே கிளம்பி அந்த ஒரு ப்ராசஸை வந்து நம்ம லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரி வந்து அதே மாதிரி காலையில் கிளம்பி வந்து அந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற மாதிரி ஒரு இடத்த எனக்கு அமைச்சு கொடுத்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு ஃபஸ்ட்டு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்தோடனே ஃபோர்த் ஃப்ளோருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போனேன். அங்கே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மல்டி சாய்ஸ் கொஷின் புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னோடய மார்க்ஸை என்ஹான்ஸ் பண்ண அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஜேர்னல்ஸ்லாம் வந்து வேர்ல்ட் கிளாஸில் இருக்குங்க. சென்னையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஜேர்னல்ஸ் எல்லாமே இப்போ மதுரை மாதிரி செகண்டரி சிட்டிஸ்லேயும் கிடைக்கிறது வந்து இந்த மாதிரி அஸ்பரன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு வந்து நான் லைப்ரரிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து
இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் 4th ஃப்ளோரில் வந்து இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னாலும் படிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு அவங்க சொல்கிறப்போ வந்து ஓகே நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் சீக்கிரம் நம்மளோட டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்படின்றப்போ நம்ம ப்ராசஸ் ஈஸியாக இருக்குது. இப்போ நான் வீட்டில் இருந்து ஒரு லெசன் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு 3 hours ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்க அந்த காம் என்விரான்மெண்ட் வந்து அது 1 hourலேயே அந்த 3 times ஸ்பீட் எனக்கு அது கொடுக்குதுன்னு இங்கே வந்து நான் அதை ரியலைஸ் பண்ணேன். ப்ளஸ் அது மைண்டில் நிற்கிறதும் வந்து அது புரிதலும் அதிகமாக இருக்குது, அது மைண்ட்லேயும் ரொம்ப நேரம் நிற்கிது. அதை நம்ம அப்படி இங்கே வந்து படிக்கும் போது ஃபேக்கல்ட்டிஸ்க்கு தேங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்க செக்யூரிட்டிஸ்க்கும் தேங்க் பண்ணுறேன். தேவையில்லாமல் சுற்றி ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போய் படிங்க அப்படின்னு அவங்க கைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் தேங்க் பண்ணுறேன். அப்புறம் என் பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் வேறு வீட்டுக்கு போய் சம்பாரித்து தர போகிற பொண்ணு அதையே நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் என் பொண்ணு இந்த சொசைட்டியில் ஒரு நல்லா நிலமையில் இருக்கணும், அவங்க லைஃப்பில் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு இவ்வளோ நாள் என் ப்ராசஸ்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி சரி நீ போ நான் உனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கூட பின்னாடி சைட்லேருந்து பில்லராக இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த இடம் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். வீட்டில் இப்படி சொல்கிறாங்க இவ்வளோ நாள் படிக்கிற அப்படின்னு அவங்ககிட்ட புலம்பும் போது எங்கள் வீட்டில் இதோட மோசமாக என்ன திட்டுறாங்க, உனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நம்மளாம் கண்டிப்பாக போஸ்டிங் எடுத்துகிட்டு அவங்கள பார்த்துக்கலாம், நம்ம போஸ்டிங் எடுக்கிற அன்றைக்கி அவங்க சொல்லுவாங்க நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு முதையே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு உண்மையான என்னோட வெற்றிக்கு சந்தோஷப்படுற மாதிரி நண்பர்களை ஏற்படுத்தி கொடுத்த இந்த இடத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதுவரையே நான் என் லைஃப்பில் ₹1 கூட சம்பாதிச்சதில்லை. ஆனால் அது அப்பப்போ தோணிகிட்டே இருக்கும், இந்த ப்ராசஸில் நம்ம என்ன சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு தோணும். ₹1 கூட நம்ம இன்னும் சம்பாதிக்கல, நம்ம வேலைக்கு போயிடுவோமா சம்பாரிச்சிருவோமான்னு தோணிகிட்டே இருக்கும். இப்போ கிடச்ச பிறகு எனக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளோ உண்மையான மனுஷங்களை நான் சம்பாரிச்சிருக்கேன், அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது, என்னோட வெற்றியை அவங்க கொண்டாடுறாங்க. அதுக்கு அந்த மாதிரி நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுத்த நூலகத்துக்கு என் நன்றியை கூடி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அமிர்தா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அவினாஷ். நான் எஸ்என் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd year படிச்சுட்ருக்கேன். இந்த அனிமேஷன் ஃபீல்டு இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் நான். ஆனால் வெளியே வந்து கோர்ஸஸ் இதெல்லாம் விசாரிக்கும் போது மினிமம் ஒரு 50,000 அந்த மாதிரி செலவாகும் அப்படிலாம் போட்டுருந்துச்சு. இதுக்கு தேவையான கம்ப்யூட்டரு அப்புறம் லேப்டாப் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நிறைய செலவாச்சு. இந்த மீடியா அனிமேஷன் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால லைப்ரரியில் ஒரு போஸ்டர் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, இதுக்கு ஜாயின் பண்ணணுன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணணுன்னு. ஸோ இங்கே லைப்ரரியன்ட்ட விசாரித்து நான் அட்டன் பண்ணுறதுக்காக வந்து அதுக்கப்புறம் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணது வந்து 3D மாடலிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி தந்தாங்க. ஸ்டோரி போர்ட் ரைட்டிங் இந்த மாதிரி மீடியாவுக்கு சம்மந்தமான எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. VFX எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் கற்றுக்கிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேராக சேர்ந்து இப்போ ஒரு ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது அப்புறம் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் வந்து இப்போ கிராஃபிக் டிசைனர் ஐடியில் ஜாப் தேடி வேலை பார்க்குறாங்க. இதுக்கெலாம் வந்து கலைஞர் லைப்ரரியிலேருந்து பிசியோட, அதாவது இது படிக்கணும்னா நிறைய பேருக்கு வந்து தேவைப்படுறது கம்ப்யூட்டர், நல்ல ஒரு கம்ப்யூட்டர் வேணும். அதையும் ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுத்து இப்படி கோர்ஸும் எங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்த கலைஞர் லைப்ரரிக்கும் இந்த ஸ்கீமை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றிங்க அவினாஷ். தொடர்ந்து ஜான்வி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜான்வி, அல்ட்ரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் விஸ்காம் 2nd year படிச்சுட்ருக்கேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணோன்னா கிராஃபிக் டிசைனர் கோர்ஸ் அங்கேயும் தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு 6 மாதம் கோர்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ ஜாயின் பண்ணோம். எங்களுக்கு காலேஜில் விட இங்கே ஒரு 6 மாதம் வந்து ரொம்ப அதிகமாகவே இங்கே கற்றுக்கிட்டோம், ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு எங்களை கற்றுக்கிறதுக்கு. ஸோ இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 பேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் 2 பேர் வந்து ஐடியில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த செய்தி வந்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடத்தின லைப்ரரி முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் ரொம்ப நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி ஜான்வி. தொடர்ந்து நன்றியுரை. தற்பொழுது நன்றியுரை வழங்கிட நாம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வசதிகளுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை அமைத்து கொடுத்த நம் தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறைக்கும் முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை திறம்பட வழிநடத்தி நூலக வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளை வழங்கி வரும் மதிப்புக்குரிய பொது நூலக இயக்குனர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து வெற்றி பெற்ற தேர்வாளருக்கு வாழ்த்துறை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கிய மதிப்புக்குரிய நம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றிய எமது முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் அறிமுகரை ஆற்றிய நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கும் மற்றும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற போட்டித் தேர்வாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இம்மேடையில் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட தேர்வாளர் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்விற்கு வருகை வந்த நூலகர்கள், வெற்றியாளர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.